டெஸ்ட் பண்ணுமா? ஓகே. தேவையில்லை. Okay, so first question. So Brahma Dattanoட ரோல் தெரியும் இல்லையா? இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி, தேர்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி பார்க்கணும். செகண்ட் யாரு? ஓகே ஓகே. செகண்ட் கொஸ்டின், லார்ட் மேயோ அவரு தான் அசசினேட் ஆன ஒரே ஒரு வைஸ்ராய் நம்ம பார்த்தோம். எங்க வச்சு கொண்டாங்கன்னு சொன்னேன், செல்லுலார் ஜெயில். செல்லுலார் அந்தமான்ல இருக்கிற போர்ட் பிளேயர்ல இருக்கிற செல்லுலார் ஜெயில் தான் பார்க்குறோம். அங்கதான் வந்துட்டு ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்டுங்களை அங்கதான் போட்டு வைப்பாங்க. நீங்க பார்க்கலாம், ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்டுங்க மேக்ஸிமம் எங்க வைப்பாங்க, செல்லுலார் ஜெயில தான் வைப்பாங்க. ஸோ அங்க வச்சு ஒரு பர்சன், முஸ்லீம் ஃபெனட்டிக் அப்படின்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல, ஒரு ஆள் வந்து குத்திட்டார் கத்தியில. ஓகே, எல்லன்பரோ பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் பார்க்குறோம். ஸோ நம்ம பார்த்தோம் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணணும்னு எந்த சார்ட்டர் ஆக்ட் சொல்லுது, 1833 சார்ட்டர் ஆக்ட் வந்து சொல்லுது. அதுக்கு அலைன்மெண்ட் இந்த ஆக்ட் பார்க்குறோம். 10 வருஷம் கழிச்சு இந்த ஆக்ட் வருது. எல்லன்பரோ அப்போ வைஸ்ராயா இருக்காரு. கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்டா தப்பா? தப்பா? என்ன தப்பு இதுல? குட். ஹார்டின்ஜ் 2. அதான் சொல்றேன், நியூ டெல்லி ஃபவுண்டேஷன் அப்போ யானையில போறாரு. அப்ப யானை அப்படி வந்து அந்த அக்கேஷனை யூஸ் பண்ணி பாம்பு தூக்கி போடுறாங்க. ராஷ் பிகாரி போஸ் போடுறாங்க பார்த்தோம். ஸோ ஆனால் அது அவர் தப்பிச்சிட்டாரு சொல்லலாம். ஸோ அட்டம்ப்ட் தான். ஹார்டின்ஜ் 2 தான் வரும். டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ், ஹார்டின்ஜ் பாம்பு கேஸ். லார்ட் லிட்டன் வந்து பாருங்க, அது கரெக்டு தான் பார்த்தோம் இல்லையா? லிட்டன் என்ன பண்ணாரு, ஸ்டாச்சுரி சிவில் சர்வீஸ்னு கொண்டு வந்தாரு. அதில் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம், சன்ஸை வந்து 1/6 வந்து உள்ள கொண்டு வர பார்த்தாரு. அதனால அவங்கள வச்சு நிர்வாகம் பண்ண முடியாது இல்லையா? அதனால என்ன ஆயிடுச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். தட்ஸ் ஆல். அதனால அப்போ ஆப்ஷன் எது கரெக்டாக வருது? சியா. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு, செகண்ட் ஒன் கரெக்டு, தேர்ட் ஒன் தப்பு. ஸோ அப்போ சி. ஓகே, ஒன்லி 3. தேர்ட் ஒன், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ரைட்ஸ் எந்த மூமெண்ட்டோட அலைன் ஆகுது? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1921 தான் பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வராரு. காந்தி என்ன சொல்லியிருந்தாரு, யாரும் அவரை போயிட்டு இன்வைட் பண்ணாதீங்க, யாரும் லைக் யாரும் வராதிங்க, தெருவுக்கே வராதிங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே போய்க்குங்கன்னு சொன்னார். பட் ஆனால் பார்சி ஆளுங்களும் ஜூஸுங்களும் என்ன பண்ணாங்க, இவரை போய் இன்வைட் பண்ணோன்னே பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாம் அடிச்சுட்டாங்க, 53 பேர் சேர்த்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதனால் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டில் பார்க்குறோம். அது முஸ்லீம்ஸும் வராங்க அப்படின்னா என்னது, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டில் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, இந்துஸும் முஸ்லீம்ஸும். அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 53 பேரை கொண்டிருக்காங்க. மொத்த கலவரத்தில் 53 பேர் இறந்துருக்காங்க. அது சொல்லலாம். அதுதான் மறுபடியும் அதை ஞாபகம் வச்சுக்க என்ன சொன்னேன், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்புறமா தான் நடக்குது. 22 போலீஸ் மேன கொண்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 53 பேரை கொன்னும் இந்த மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணல காந்தி. ப்ராக்டிக்கலாக தான் மூவ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைலைட் பண்ணலாம். சார் ஃபோர்த் ஒன் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ போர்ச்சுகீஸ் பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கரன்சிஸ் கொண்டு வருவாங்க, நிறைய கரன்சிஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதில் ஒன்று தான் எஸ்கடாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அது அவங்க இஷ்யூ பண்ண கரன்சி பேர். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, கரெக்டாக தப்பா? அவங்களோட பில்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தோம். போர்ச்சுகீஸ்னுடைய பில்டிங் ஸ்டைலு ஐபேரியன் ஆர்கிடெக்சர். ஐபேரியன் பெனின்சுலான்னு சொன்னோம். ஸ்பெயின் போர்ச்சுகல் இருக்கிறது என்னது, ஐபேரியன் பெனின்சுலா. அந்த பேர் இங்கே பார்க்குறோம். அவ்வளோதானே தவிர கெசடோஸ்ங்கிறவங்க யாரு அப்படின்னா போர்ச்சுகீஸ் யூத், வாலிபர்களை இறக்குவாங்க. எதுக்கு? கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண. எப்படி? விடோஸ் எல்லாம் இருப்பாங்களா நம்ம ஊரில், அந்த டெரிட்டரியில் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் ஹிந்து இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு லைக் சதி அபாலிஷ் பண்ணார் ஆல்பெக்யூக்குன்னு ஒரு பாயிண்ட் இங்கே கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம்.
அல்புக்யூர்க் வந்து சதியா பேன் பண்ணாருன்னு. சதியை அவர் ஏன் பேன் பண்ற நல்ல எண்ணத்துலாம் கிடையாது. யாரும் வந்து விடோஸ் வந்து போய் சாக வேண்டாம், இந்த பசங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. இந்த பசங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டியன் கல்ச்சர் என்ன பண்ணுவாங்க, அது பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அது லவ் ஜிகாதுன்னு சொல்லுவாங்க. இது என்னது இஸ்லாமிக் சொல்லுவாங்க, அது இருக்கலாம். ஓகேவா, வந்துட்டு லவ் பண்ணி ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் எய்மா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி படம்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அது பார்க்கும். அப்படி கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணி கல்ச்சரை மாற்றுறதுக்காக இறக்குன ஆளுங்க தான் யாரு, எஸ்கோடாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்குறோம். சாரி, கெசடாஸ் தான் அந்த யூத். ஓகே, தேர்ட் ஒன் அது கரெக்ட் தான். அதாவது போர்ச்சுகீஸ் வந்து அந்த வெஸ்ட் கோஸ்ட்ல எஸ்டாப்ளிஷ் ஆகவே முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, 3 கிங்டம் ஒன்னா சேருது. நம்மள முஸ்லீம்ஸ் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்டியன் எக்ஸ்பான்ஷனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சேர்றாங்க. அப்போ 3 பேர் வந்து யாரு இவங்க இருக்காங்க. ஈஜிப்ட்ல மாமலுக்கு முஸ்லீம், மேல ஆட்டோமன் எம்பையர் இருக்கான், ஆட்டோமன் எம்பையர் மிடில் ஈஸ்ட். அப்புறம் இங்க நம்ம இதுல குஜராத் சுல்தானேட் இவங்க 3 பேர் அலைன் ஆகி தான் போர்ச்சுகீஸை நாங்கள முஸ்லீம் சொல்லி கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட். இதை தான் யூரோப்லேயே அடிச்சுட்டு இருக்கானுங்க அந்த டைம்ல. யூரோப்லேயே என்ன பண்ணிருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ்லேயே அடிச்சிட்டு இருப்பாங்க கிங்டம்ஸ் பேரை வச்சுக்கிட்டு. ஸோ அது மாதிரி இங்கேயுமே பிரச்சனை பண்றாங்க, அதே தான் பார்க்குறோம். பட் போர்ச்சுகீஸ் வின் பண்ணிடுறாங்க. அதனால அந்த இடத்துல வந்து பேட்டில் ஆஃப் சவுல்ல வின் பண்றாங்க. அந்த சவுலுங்கிறது மகாராஷ்டிரா லைன்ல வரும் ஒரு போர்ட்டு. ஸோ இதில் பார்க்குறோம் ஈஜிப்டியன் மாமலுக்ஸ் இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்கிறது இன்னும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல அவங்கள தோக்கடிச்சு தான் அந்த இடத்துல அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க போர்ச்சுகீஸ் பார்க்குறோம். அதனால வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கு. பி. ஓகே, ஃபிஃப்த் ஒன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். முகல் ஜஹாங்கீர் ஃபர்ஸ்ட் யோசிப்பார், இங்கிலீஷை உள்ள விடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பார். ஏன்னா எடுத்த உடனே பார்த்தீங்க இங்கிலீஷ் இந்தியா கம்பெனி ஆஃபீஷியல்ஸை அனுப்பிச்சிட்டே இருப்பார். திரும்ப போங்க, நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், பேஸ் கொடுக்க மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டே இருப்பார். அதுக்கு ரீசன் என்ன, ஏன் அப்படி பண்ணாரு? செகண்ட் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. முகல் நோபல்ஸ் இல்லைங்க, யூரோப்பியன்ஸே வேண்டாம் அந்த இந்தியன் டெரிட்டரிக்குள்ள அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டிருக்கு. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா அப்புறம் போர்ச்சுகீஸும் இவங்க முகல்ஸ் இது பிடிச்சி வரல. போர்ச்சுகீஸும் கீழே ஜமரின் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுதான் உள்ள வந்திருக்கான். முகல் சப்போர்ட்டோட அவன் வர கிடையாது. இருந்தாலும் யூரோப்பியன்ஸ் வரதெல்லாம் வந்து ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை. முகல்ஸ்க்கு என்ன பிரச்சனை, ஏன் ஜஹாங்கீர் இங்கிலீஷ் ஆளுங்களை விடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா போர்ச்சுகீஸ் ஆளுங்க மிரட்டுவாங்க ஜஹாங்கீரை. நீ மட்டும் இங்கிலீஷ் ஆளுங்களை உள்ள விட்ட அப்படின்னா அவன் என்னோட பிசினஸ்ல காலி பண்ணுவான், அதனால நீ பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணினா உன்னுடைய ஷிப்ஸ் ஹஜ்ஜுக்கு போதில்லை, என் வழியா தானே போய் ஆகணும் அரேபியன் சீல, நாங்க அதை அடிப்போம் சொல்லி மிரட்டுவாங்க போர்ச்சுகீஸ் ஆளுங்க. அதனால ஜஹாங்கீர் பயந்துட்டு இருப்பாரு. சரி, அப்போ இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவான், நான் தான் டான்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் லான்ச் பண்ணுவான் போர்ச்சுகீஸ் அட்டாக் பண்ணி. அதான் பேட்டில் ஆஃப் ஸ்வாலி எழுதிக்கங்க. பேட்டில் ஆஃப் ஸ்வாலி 1612. அதுல போர்ச்சுகீஸ் அடிச்சு காலி பண்ணோன்னே ஜஹாங்கீர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, நமக்கு இனி பவர் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிப்பாரு. அந்த அஃபிஷியல்ஸ்க்கு பேஸ் கிடைக்குது, இங்கிலீஷ் பீப்புளுக்கு பார்க்கும். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்க, செரம்பூர் டேன்ஸ். இந்த டேனிஷ் என்ன சொல்லலாம், டேன்ஸ்னு சொல்லலாம். டென்மார்க் குரூப் அவங்க தான் அந்த சிட்டியை கொண்டு வந்தாங்க. செராம்பூர் மிஷினரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பாப்புலரான கிறிஸ்டியன் மிஷினரிஸாக பார்ப்பீங்க. செராம்பூர் கிறிஸ்டியன் மிஷினரிஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப்பே இருக்காங்க செராம்பூர். இப்போ என்னன்னா இதை வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்ல கவனிக்கணும். இங்கிலீஷ்காரங்க வந்து இங்கிலாந்துல இருந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அஃபிஷியலா இந்தியாக்குள்ள வரதுக்கு எந்த சார்ட்டர் ஆக்ட் ஹெல்ப் பண்ணுச்சு? கிறிஸ்டியன் மிஷன் வரலாம், இங்க வந்து லேண்டை வாங்கலாம், செட்டில் ஆகலாம். எந்த சார்ட்டர் ஆக்ட்? சார்ட்டர் ஆக்ட் 1813. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷ் மிஷனரிஸ் இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கவர்மெண்ட்டே பெர்மிஷன் கொடுக்காது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கிற அஃபிஷியல்ஸ் எல்லாம் ஏத்திஸ்ட். ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம், கிறிஸ்டியன் மிஷன்ஸை உள்ள விட்டோம்னா இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, ஜீசஸ் மட்டும்தான் காடு, மற்றதெல்லாம் டெவில் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பான். அப்படி பேச ஆரம்பிச்சா கலவரம் வரும். அதெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பேசி கலவரம் பண்ணாங்கன்னா ட்ரேட் என்ன ஆகும், பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால அவனுக்கு பேசாம அங்கேயே இருக்கட்டும்னு விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல 1813 சார்ட்டர் ஆக்ட்ல முதலாளிகளுடைய டாமினன்ஸ் அதிகமாச்சு, கேபிட்டலிஸ்டோட டாமினன்ஸ் அதிகமாச்சு. அந்த முதலாளிங்க ஏன் கிறிஸ்டியன் மிஷன்ஸ் உள்ள இறக்குறாங்க அப்படின்னா அப்போதான் கிறிஸ்டியன் மிஷன் உள்ள வந்தா ரிலிஜனை கன்வெர்ட் பண்ணி கல்ச்சர்ல ட்ரெஸ்ஸிங்லாம் என்ன பண்ணலாம், மாத்தனா அவனுடைய துணிங்க என்ன பண்ணலாம், இங்க
விற்கலாம். ஸோ அப்படிதான் பண்றாங்க. அதுக்காக தான் கிறிஸ்டியன் 1813ல இங்கிலாண்டே பெர்மிஷன் கொடுக்குது. பிசினஸ் ஆளுங்களுடைய பெர்மிஷன்ல தான் இவங்கலாம் வராங்க. பிசினஸ கல்ச்சரை மாத்தி அவங்களுடைய துணிகளை நம்ம வாங்க வைக்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்ப என்ன சொல்றேன், அது வரைக்கும் இந்த ஷெராம்பூர் டான்ஸ் அலோ பண்ணுவாங்க. இங்கிலீஷ்காரங்களே வாங்க மிஷனரிஸ் இங்க வாங்கன்னு சொல்லி அவங்க மூலமா தான் இந்தியாக்குள்ள அவங்க என்டர் ஆயிட்டு இருப்பாங்க. பார்ப்போம். 7th ஒன் அறிவிபூரம் மூவ்மெண்ட் யாரோடது? யார் இது லான்ச் பண்ணா? என்ன மேட்டர் இது? கேரளால சோசியல் ரிஃபார்மர்னு யாரை பார்ப்பீங்க? கேஸ்ட் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இன்னும் பெரிய அவரோட குரு ஸ்ரீ நாராயண குரு. ஸ்ரீ நாராயண குரு பார்த்துக்கோங்க. அவருடைய ப்ரோக்ராம் பார்ப்பீங்க. ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் லான்ச் பண்ண மூவ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ ஏலவா கம்யூனிட்டியை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ அப்படியே நம்ம ஸ்ரீ நாராயண குருவை பார்க்குறோம். அவரு வந்துட்டு ஏலவா கம்யூனிட்டின்னு அந்த டைம்ல வந்துட்டு கீழே இருக்காங்க. அவங்க ஆப்வியஸா டெம்பிள்குள்ள விட மாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அவரோட சப்போர்ட்டர்ஸோட அரவிபுரம் சொல்லிட்டு கேரளால ஒரு ஊர் இருக்கு. அங்க சிவன் டெம்பிள்குள்ள போயிட்டு சிவன் சிலையை இவர் பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறார். பிராமின்ஸ் தான் அதை பண்ணுமா, நான் பண்ணுவேன்னு வச்சது தான் இந்த 1888 இயர் பார்த்துக்கோங்க. அறிவிபுரம் மூவ்மெண்ட். நாராயண குருவை இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டி தமிழ்நாட்டுல கடவுள் அப்படின்னு வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள போனா இவங்க ஒரு கடவுள் அப்படிம்பாங்க. ஸ்ரீ நாராயண குரு தான். கேரளால நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கட்டினாரு. இன்னைக்கு லிட்ரஸி ரேட்டு கேரளால வரதுக்கு காரணமும் அவரு தான். நிறைய ஸ்கூல் காலேஜ்லாம் கட்டினாரு அன்னைக்கு. பட் ஆனா ஒரு பட்டியல கமிட்டி இவரை கடவுளுங்கிறாங்க. பார்க்கலாம். கேதா சத்தியகிரகா தெரியும் 1918. மகத் சத்தியகிரகா 1927. அம்பேத்கர் தெரியும் இல்லையா? ஸோ பார்த்து தண்ணி குடிச்ச ஸ்டோரி. ஸோ 1, 2, 3 ஏ. 8th ஒன் ஓகே. அது ரெண்டுமே கரெக்ட் தான்ப்பா. எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டா இருக்கு. 1871 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ண வேண்டாம். பண்ணோம்னா கன்சர்வேட்டிவ் கிளாஸ் என்ன ஆயிருது, கோவப்படுறாங்க. அதனால 1871 ரிவோல்ட்ல அவங்களும் ஒரு ஆளுங்க தான், முக்கியமான ஆளுங்க தான். நீ யாரு என்னுடைய சதியை அபாலிஷ் பண்றதுக்கு? நீ யாரு எங்களுடைய விடோ ரீமேரேஜ் ஆக்ட்னு போடுறதுக்கு? விடோஸை ரீமேரேஜ் பண்ணலாம் யார் போட்டா சட்டம்? எந்த கவர்னர் ஜெனரல்? விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 டல்ஹௌசி. ரிவோல்ட்டுக்கு ஒரு வருஷம் முன்னாடி பார்த்துக்குங்க. ஒரு வருஷம் முன்னாடி விதவைகள் மறுமணம் செய்யலாம் சட்டம் வந்திருக்கு. யாராவது தடுத்தாங்கன்னா அவங்களை ஜெயில போட்டுருவாங்க. அப்போ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் பெட்டிஷனே போடுறாரு. என்னது, அந்த பெட்டிஷனை போட்டு விடோஸ் ரீமேரேஜ் பண்ணணும் அப்படின்னு போட்டவர் யார் தான்? இந்தியன் தான். பட் ஆனா அதை பண்ணணும் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு சோஷியல் ரிஃபார்ம்ஸ்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாங்க. 1870 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்ல பெருசா அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பார்க்கணும். 9th ஒன் ஸ்லோகன்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி. இன்குலாப் ஜிந்தாபாத் வந்து பகத்சிங் பாப்புலரைஸ் பண்ணார். பட் ஆனால் மௌலானா ஹஸ்ரத் மொஹானி அவர் தான் காயின் பண்ணாரு. இன்குலாப் ஜிந்தாபாத்ங்கிறது உருது வார்த்தைகளா பார்க்குறோம். ஸோ பகத்சிங் பஞ்சாபி, அதனால வந்து காயின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹஸ்ரத் மொஹானின்னு சொல்லி ஒரு பர்சன் இதை பாப்புலரைஸ் பண்ணாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஐடியா இருக்கா? இன்குலாப் ஜிந்தாபாத்னா லாங் லிவ் ரெவல்யூஷன். ஓகே, கோ பேக் டு வேதாஸ் ஆஃப்கோர்ஸ் அவர் தான் சொன்னார், தயானந்த சரஸ்வதி. வேதாஸ் ஆர் த ராக்ஸ் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னு சொன்னது தயானந்த சரஸ்வதி தான் பார்க்கணும். சத்தியமாவ ஜெயித்தே கண்டிப்பா ராஜேந்திர பிரசாத் கிடையாது. ஏன்னா அது முண்டக்க உபநிஷத்துலயே பேசியிருக்கு. சரியா, அந்த வார்த்தை இருக்கு. வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வந்தே மாதரம்னா மீனிங் ஐ போ த மதர்லேண்ட். ஓகேவா, தாய்லாண்டை நான் வணங்குறேன். ஸோ அதுதான் நம்ம மீனிங் பார்க்குறோம், வந்தே மாதரம். ஸோ அப்போ ஆன்சர் சியா. ஓகே. ஸோ 10th ஒன் ஆமாம், அது கரெக்டு தான், எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸுங்கிறது பிரின்ஸ்லி கிங்டம்ஸில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டா பீப்புள் ஆர் ஃபைட்டிங். அதில் அவங்க அந்த லீடர்ஸ்னுடைய ஒரு பிளாட்ஃபார்ம், கம்பைன்டு பிளாட்ஃபார்ம் தான் இது சொல்கிறோம், ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸ். அந்த 3 லீடர்ஸ் அதில் இருப்பாங்க. யாருன்னு போய் பாருங்க. ஓகேவா, அபயங்கர், இன்னும் ஒரு 2-3 பேர் பாருங்க.
அவங்க தான் லீடர்ஸ். ஆனா அதுக்கு பிரசிடென்ட்டா நேருவும் இருந்தாரு பார்க்கிறோம். நேருவும் அந்த செகண்ட் டேட்டாவும் கரெக்ட் தான் பார்க்குறீங்க. தேர்டும் கரெக்ட் தான். நேரு பார்த்தீங்கன்னா 7, 8 வருஷத்துக்கு பிரசிடென்ட்டா இருப்பார் அந்த பிளாட்ஃபார்ம்க்கு. 1, 2, 3 நெக்ஸ்ட் 11th ஒன் மகாத்மா காந்தி. இதை யார சொல்லுவாரு? அவருடைய பொலிட்டிக்கல் குரு யாரு? அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான் இன்வைட் பண்றாருன்னே சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காந்தி வரதுக்கு காரணம் இவரு தான் சொல்றாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே இன்வைட் பண்ணி நீ சவுத் ஆப்பிரிக்கால பண்ண சாதனைகளை இந்தியால பண்ணு, உன்னுடைய சேவை இங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ காந்தி படத்துல பாத்தீங்கன்னா சீன் நல்லா இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இவரு இந்த மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்க, ஓகே, எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா பத்தி தெரியும், ஏன்னா அங்க நான் 30 வருஷமா இருந்தேன். எனக்கு இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி வந்து இவங்களுக்கு ஒர்க் பண்றதுன்னா தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் 1 வருஷம் ஃபுல்லா ட்ரெயின்லயே சுத்திட்டு இருப்பாரு காந்தி. எல்லா இடமும் சுத்தி எப்படி பீப்புள் சஃபர் ஆகுறாங்கன்னு எல்லாத்தையும் கவனிச்சு, அதுக்கப்புறம் ரீஜனல் மூவ்மெண்ட்ஸ் லான்ச் பண்றாரு. சம்பரன், கேதா அதெல்லாம் லான்ச் பண்ணி லீடர் ஆகிறத பார்க்கணும். 12th ஒன் சைமன் கமிஷனை வெல்கம் பண்ணவங்க 2 பேர், 2 and 3. ஓகே, ஸோ அப்போ இவங்க 2 பேருமே வந்து சுதந்திரம் கொடுக்காதீங்க இந்த நாட்டுக்குன்னு சொன்னவங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க. காந்தி, நேரு இவங்கெல்லாம் 200 வருஷம் அடிமைத்தனத்தை உடைக்க பாக்குறாங்க. இவங்கெல்லாம் 2000 வருஷம் அடிமைத்தனத்தை உடைக்க பாக்குறவங்க. கேஸ்ட் சிஸ்டமை உடைக்க பாக்குறவங்க. ஓகேவா? அப்போ அந்த கேஸ்ட் சிஸ்டமை அபாலிஷ் பண்ணணும்னா பிரிட்டிஷ் இங்க இருந்தாதான் முடியும். பிரிட்டிஷ் போயிட்டா மெஜாரிட்டி பிராமின்ஸ் ஆர் சோ கால்டு ஹையர் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் ஆளுங்க டாமினேட் பண்ணுவாங்க. அதனால இவங்க இங்க இருந்தாதான் இதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னுவாங்க. அதனால எல்லா அலைன்மெண்ட்ஸ்லயும் வந்துருவாங்க, பிரிட்டிஷ் கூட அலைன்மெண்ட்ஸ்ல வந்துருவாங்க. நம்ம பார்ப்போம். ஜின்னா பொலிட்டிக்கல் ரீசனுக்காக அதை வெல்கம் பண்ணல, பார்ப்போம். ஓகே, 13. ஓகே, அம்பேத்கர் வந்து அந்த கமிட்டி வந்து சவுத் பரோ கமிட்டி, அது க்ரூ கமிட்டி கிடையாது, சவுத் பரோ கமிட்டி. அப்போ 3 கமிட்டியை நம்ம பார்க்குறோம்ப்பா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990 ஷேப் பண்ணுறதுக்கு 3 கமிட்டிஸ் இருந்துச்சு. ஒரு கமிட்டி இங்க பார்க்கறது சவுத் பரோ கமிட்டி. அதோடைய கமிட்டி வேலை என்னன்னா எலக்டோரல் ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ற வேலை. அப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990 எலக்டோரல் ப்ரொவிஷன்ஸ்னு இருக்கும்ல, எப்படி எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் என்னது ஏஜ் பேஸ் பண்ணி, அது என்னது எஜுகேஷன் அண்ட் டாக்ஸ் பே பண்ண என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, குறிப்பிட்ட டாக்ஸ் பே பண்றாங்க, குறிப்பிட்ட லெவல் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அதை என்ன பார்க்குறோம், 1919 ஃபர்ஸ்ட் டைம் பீப்புளுக்கு எலெக்ஷன் ஓட் போடுறாங்கப்பா, பீப்புளே போடுறாங்க. ஆனால் என்னது குவாலிஃபிகேஷன், யுனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் எப்பயுமே அவங்க கொடுக்க கிடையாது. அவங்க என்ன பண்ணா, எஜுகேஷன் இவ்வளோ நீ படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், இவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும், 2 கிரைட்டீரியா வச்சு தான் கொடுப்போம். அது முறை இங்கே தான் நடக்குது 1919 ஆக்ட்ல. அதுக்குண்டான ரூல்ஸை போட்ட கமிட்டி இவங்க தான் சவுத் பரோ. அது முன்னாடி தான் அம்பேத்கர் என்னங்கிறாரு, இந்த மாதிரி இந்த எலக்டரேட்ல செப்பரேட் எலக்டரேட் எங்களுக்கும் கொடுங்க, அன்டச்சபிள்ஸ்க்கும் கொடுங்கன்னு அப்பவே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கணும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கமிட்டிஸ் வந்து இன்னொரு கமிட்டியை நம்ம இன்னொரு கொஸ்டின்ல பார்க்க போறோம். 3வது கமிட்டி என்னன்னு நீங்க போய் தேடி எடுங்க, சரியா? ஓகே, ஸோ அது ஒர்க் பண்ணுங்க. 3rd கமிட்டி என்னன்னு பாருங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் கரெக்ட், டி. ஓகே, 14 கேரட் அண்ட் ஸ்டிக் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சாஃப்டன் பண்ற மாதிரி நமக்கு ரிஃபார்ம் பண்றோம்னா கேரட், நம்ம மிரட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி பண்ணா ஸ்டிக்கு, ரவுலட் ஆக்ட் மட்டும் தான் இங்க ஸ்டிக்கா பார்க்கணும். ஸோ அப்போ கேரட்டை கொடுப்பான், வாங்கிக்கணும், வாங்கலைன்னா வாங்காதவங்களுக்கு அடி விழும். அந்த அடி எப்படி இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ் ஆக்டா இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ் இன்சைட்மெண்ட் டு ஆஃபென்சஸ் ஆக்ட், கடினமா பேசினா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிடும். பாலகாந்தத்தில் அரெஸ்ட் ஆனா 6 வருஷம் ஜெயிலில் இருந்தாரு சொன்னேன், அது ஒரு ஸ்டிக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ஸ் இன்சைட்மெண்ட் ஆக்ட், இந்தியன் பிரஸ் ஆக்ட்லாம் சட்டங்களை போட்டு நியூஸ் பேப்பர்ஸை ரொம்ப அதை சோக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரவுலட் ஆக்ட்னு சொல்லலாம். ஓகே, 15 விவேகானந்தா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அவருடைய பிலாசபி என்னது, அவர் எந்த பிலாசபி அவர் ஃபாலோ பண்ணார் சொல்லியிருக்கேன், அத்வைதா. விசேஷ அத்வைதா அவரோடது கிடையாது. அவர் நம்பின பிலாசபி இந்துயிசம்ல 6 பிலாசபிஸ் நம்ம பார்த்தோம். 6ல வேதாந்தாக்குள்ள சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம். அவர் நம்புற பிலாசபி அத்வைதா, அதாவது ஆதிசங்கரா கொடுத்த அத்வைதா தான் அவரு நம்புறாரு. அதுதான் கரெக்ட். மெடிடேட் பண்ணி நீ காடை ரியலைஸ் பண்ணணும், சும்மா நீ வந்துட்டு
இப்படி தொட்டு கும்பிட்டாலாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றதுதான் விவேகானந்தா சொல்றாரு. சரியா? அதை தான் பேச போனார். எங்க அப்போ எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அமெரிக்கன்ஸ் வெஸ்டர்ன்லாம் இவங்க என்னெல்லாம் காட்டு மிராண்டிங்க இந்தியன்ஸ், என்னத்த ரிலிஜன் சொல்லிட்டு பில்லி சுனியம் பண்றான், அந்த மாதிரி சதிங்கிறான், சும்மா சிலைகளை கும்பிட்றான், ஆன்மீகமே இல்லை அப்படின்னாரு. யார்கிட்ட ஆன்மீகம் இல்லைங்கிறீங்க, அட்வைத்தா பிலாசபி என்னன்னு பாருங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசணும்னா, ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா ஹிந்துயிசம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பட் ஆனால் அந்த பிலாசபி ஹிந்துயிசம்ல பெனிட்ரேட் ஆகாததான் ஒரு துரதிருஷ்டமான விஷயமா பார்க்குறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அதை பண்ணாங்க. தேர்டும் கரெக்ட். பரமஹம்சா ராமகிருஷ்ண பரமஹம்சா பத்தின புக்கு தான். அவர் தானே மாஸ்டர் அவரோடது. தியோசபிக்கல் சொசைட்டி பத்தி பாக்குறோம். ஸோ தியோசபிக்கல் சொசைட்டினா நம்ம எல்லாமே வெஸ்டர்ன் ஆளுங்க, கிறிஸ்டியானிட்டி வெறுத்த ஆளுங்கப்பா, என்னடா இது கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி அதை வெறுத்துட்டு ஈஸ்டர்ன் கல்ச்சரை தேடி படிச்சு அதுல ஏதாவது விஷயம் இருக்குமான்னு அவங்க தான் யாரு, தியோசபிக்கல் மூவ்மெண்ட். அப்போ அங்கேயும் பேஸை போட்டாங்க, யூஎஸ்ல பேஸை போட்டு அப்புறம் இங்க ஹெட் குவார்டர்ஸ் மாற்றும் போது தான் அப்புறமா வந்து சேர்ந்தவங்க யாரு, அன்னி பெசன்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்க எல்லாமே ஈஸ்டர்ன் கல்ச்சர், ஈஸ்டர்ன் ரிலீஜியனை விரும்புவாங்க, அதை தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிப்பாங்க. அப்படிங்கும்போது ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் எல்லா ரிலீஜன்ஸையும் படிச்சவங்க தான் யாரு, படிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தவங்க தான் தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, அதெல்லாம் படிச்சுட்டு சொன்னாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். கர்மா பத்திலாம் படிக்கிறாங்க ஹிந்து டாக்டரின்ஸ், அடுத்த ஜென்மங்கள் பத்தியும் படிச்சாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி முக்கியமான தியோசபிஸ்ட். அன்னி பெசன்ட் இல்லாம நீங்க இன்னும் ஒரு 5 பேர் எடுத்து வச்சுக்கோங்க, தியோசபிஸ்ட் யாருன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டொமைன்ல ஒரு 5 பேர் வேணும். அதுல ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி நீங்க தவிர்க்க முடியாத ஆளு. அவர் யாருன்னா அன்னி பெசன்டோடைய வளர்ப்பு மகன், அடாப்டட் சன் ஆஃப் அன்னி பெசன்ட். ஸோ ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னா பயங்கரமா புத்திசம பேசுவார். ஸோ அப்படி புத்திசம வந்துட்டு அவருடைய ஃபோக்கஸ் இந்துயிசம்ல இல்லை, புத்திசம் தான் அதிகமாக தெரியுது. புத்திசம் நிறைய பேசுவார். அன்னி பெசன்ட் அப்படியே விட ஆசையாக பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி பேசுறானே புத்திசம், இவன் தான் என் மைத்ரேய புத்தா அப்படின்னு சொன்னாங்க. யாரு, அன்னி பெசன்ட். வரப்போற புத்தா இவன் தான், இப்படி பேசுறான் புத்திசம் அப்படின்னு சொல்லி ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி கும்பிட்டு சொல்லிட்டார், நான் கிடையாது. அவர் சொல்லிட்டார், மைத்ரேய புத்தா ரொம்ப பெரிய ஆள் அவரு. ஓகேவா, அவர் யாருன்னா அவர் பொலிட்டிஷியனா வருவாரு, புத்திசம் பேச மட்டும் செய்ய மாட்டாரு, இந்த உலகத்தையே கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் புத்திசமை பத்தி பேச ஆரம்பிப்பார். ஸோ அவரு தான் மைத்ரேய புத்தா. அம்பேத்கரே மைத்ரேய புத்தான்னு கும்பிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில் கொஞ்சம் பேர், நீங்க பார்க்கலாம். ஏன்னா புத்திசம் காப்பாற்ற வந்து இவரு தான். ஏன்னா நவயானான்னு என்ன பண்ணாரு, ஒரு யானாவே வெஹிக்கிளே கொண்டு வந்து புத்திசம் லட்சக்கணக்கான ஆளுகளை மாற்ற வச்சு சூப்பரா பேசிட்டு போனார். அப்போ இவரு தான் மைத்ரேய புத்தான்னு கும்பிட்றவங்களும் இருக்காங்க. அவரு சொல்லல நான் மைத்ரேய புத்தான்னு, பட் ஆனா சொல்றாங்க. சைனால நிறைய ராஜாக்கள் நாங்களாம் புத்திஸ்ட் கிங்ஸ், ராஜாவா தானே வருவாரு, அவர் ராஜாவா தானே பொலிட்டிஷியனா தான் இருப்பாரு, அந்த ஆளுங்க நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க மைத்ரேய புத்தா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுத்துக்கு ஆகாத ஆளுங்க அவங்க. சரியா? சரி. ஓகே, 17 சேஃப்டி வால் தியரி பார்க்குறோம். ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஆனால் இல்லை யார் அது லாலா லஜபதி ராய்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஹைலைட் தான் பண்ணியிருப்பாரு. அது இது யார் பண்ணாங்கன்னே தெரியல. ஏதாவது இருக்கா, யார் சொன்னாங்க? இல்லை. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்க்குறோம் சேஃப்டி வால்னா பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், எதுக்காக ஐஎன்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான், இந்த தியரி என்ன சொல்லுது? சேஃப்டி வால் ரிவோல்ட் வராம பிரச்சனை எப்படி, அது அவ்வளவுதான். ஸோ அதுதான் 1871 ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இல்லை, பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியல. ஓகேவா, அப்போ பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியறதுக்காக தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கானே தவிர நல்லது செய்யறதுக்கு கிடையாது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே ஏமாத்திக்கிட்டே நான் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஏமாத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த தியரி சொல்லிட்டு இருக்கு. இது யார் எழுதுறாங்கன்னு சரியா தெரியல, ஆனா லாலா அடிக்கடி ஹைலைட் பண்ணிட்டு இருப்பாரு தான் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 18 எல்லாம் கரெக்ட் தான். ஓகே, ஸோ அப்போ பார்க்குறோம் ராஜாராம் ஹென்றி டெரஸ்யூலாம் பார்த்தீங்கன்னா பாங்க, அதுவும் ராஜாராம் என்ன பேசினா தெரியும், ஹிந்துயிசம்
ஒரே கடவுள் தான் இந்துயிசம்ல இருக்காரு. சும்மா எல்லாம் வேற வேற காட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, ஒரு கடவுள் தான் இந்துயிசம்ல. அவர் மெடிடேட் பண்ணி விவேகானந்தா மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரியா? அவர் மெடிடேட் பண்ணி தான் நீ ரியலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அந்த பிரம்மோ சமாஜ் பார்க்குறோம். அப்போ சதி மத்ததெல்லாம் நீங்க அபாலிஷ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. அவரு ஹென்றி விவியன் டெரசியோங்கிறவர் இருப்பாங்க, இங்கிலீஷ்காரரு. அவர் வந்து ரொம்ப அதிகமா பேசுவாரு. காலேஜ் டீச்சர், அவர் ப்ரொஃபசர். அவர் வந்துட்டு நிறைய பேசுவாரு. அவர் அப்போ பிரச்சனை என்னன்னா, இவங்க பேசினா கூட ஓகே, ராஜா ராமமோகன் ராய் பேசினா கூட அவர் ஹிந்து. ஓகேவா? ஒரு ஹிந்து இதை காலி திட்டலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஒரு கிறிஸ்டியன் வந்து ஹிந்து இதை திட்டினா என்ன ஆகும்? பிரச்சனையாகும். ஸோ அப்போ இவர்கிட்ட பிரச்சனையா தான் வேற ஹென்றி விவியன் டெரசியோ வந்து, நீ யார் வெள்ளைக்காரன் வந்து எங்க ரிலிஜன் கிறிஸ்டியன் வந்து நீ எங்க ரிலிஜனை பிரச்சனை பண்றேன்னு சொல்லி அவரை கொண்டுட்ட மாதிரி தெரியுது. ஆனா வெளியில அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவரை கொண்டுட்ட மாதிரி தான் தெரியுது. யங் பெங்கால் மூவ்மெண்ட்னு படிச்சிருக்கலாம் பாருங்க, யங் பெங்கால் மூவ்மெண்ட். அப்போ அதான் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு எதிராக வந்து இந்து தர்மத்தை காப்பாற்றணும், சதியெல்லாம் இருக்கு, அப்போ விடோர் இமேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடி பிடிக்கிறது தான் என்னது தர்ம சபா. ஸோ அப்போ அதனுடைய லீடர் யாரும் போய் பாருங்க, அந்த லீடர் ஒருத்தர் இருப்பார் பாருங்க. அப்போ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. சதியெல்லாம் நீங்க அபாலிஷ் பண்ணீங்க அப்படின்னு அவன் கொடி பிடிப்பான். அந்த நியூஸ் பேப்பர் அவனோட தான். 19 ஓகே, திலக் ஸ்வராஜ் ஃபண்ட் பார்க்குறோம். அது வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் லான்ச் பண்ற அன்னைக்கே பாலகன் திலக் இறந்துட்டார். அதனால அவர் பேரை வச்சு ஒரு ஃபண்டு திரட்டி 1 கோடியோ 2 கோடியோ ஒரு அமௌண்ட் கிடைச்சது. அதை வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு செலவு இருக்கு இல்லையா, காலேஜ் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், ஸோ அந்த எவ்வளோ ஒர்க் இருக்கு அதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு பார்க்கணும். ஸோ ஜமியா மில்லியா வந்து அது ஓகே, அப்போ சிவிலா இல்லை, அது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ அது வரும். ஜமியா மில்லியா இஸ்லாமிய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் டைம்ல கட்டினது. பனாரஸ் யூனிவர்சிட்டி நம்ம பார்த்தோம், அன்னி பெசன்ட் 1915-16 லான்ச் பண்ணிட்டாங்க. மகாத்மா காந்தி வந்து என்ன பண்ணிட்டாரு, கலாச்சி விட்டான்னு சொன்னா பனாரஸ் யூனிவர்சிட்டிய, அப்படியே அங்கேயும் முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது பார்க்கணும் தம்ரா லிப்டா ஜட்டியா சர்க்கார். இது வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இதெல்லாம் பேரலல் கவர்மெண்ட்ஸ்னாலே கான்செப்ட் என்னது, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தான் கான்செப்டே பார்த்தோம். பேரலல் கவர்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ஸ் அடிச்சு பிடுங்கி ரூல் பண்ணிட்டு இருக்கிற கதை. ஸோ அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் தப்பு, தேர்ட் ஒன் தப்பு, நன். ஓகே ஓகே 20 எது கரெக்ட்? டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். சைமன் கமிஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறமா தான் நம்ம நேரு ரிப்போர்ட் வருது. சைமன் கமிஷன்ல எல்லாமே ஒயிட் மேன் அப்படின்னு நம்ம போர்க்கொடி தூக்குறோம். ஏன் நாங்க வந்து எல்லா வெள்ளைக்காரங்களையும் போட்டோம், ஏன் வெள்ளைக்காரங்க ஏன் இந்தியன் போடலாம், உங்களால வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொபோசல் உங்களால கொடுக்க முடியாது, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான், சேலஞ்ச் பண்ணுவான். சரி நாங்க ரெடி பண்றோம்னு பண்ணதான் என்னது நேரு ரிப்போர்ட். சரி அடுத்தது பாங்க, அவர் வந்து நோ சேஞ்சர் தான் ஜவஹர்லால் நேரு. நம்ம நோ சேஞ்சர் தான் பாக்குறோம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நிப்பாட்டியாச்சு, நாம வந்து அதே மாதிரி தான் இருக்கணும், புதுசா எலெக்ஷன்லாம் போகக்கூடாது. காந்தி சொன்ன மாதிரி வில்லேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல போயிட்டு நம்ம காங்கிரஸ் பார்ட்டி பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுமே தவிர எலெக்ஷனுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் நோ சேஞ்சஸ். அதுல நம்ம நேரு, ராஜாஜி அவங்களெல்லாம் பார்ப்போம். இல்ல மாற்றம் வேண்டும், எலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வரவங்க தான் ப்ரோ சேஞ்சஸ். அதுல யார் யார் பார்ப்பீங்க? மோதிலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ் பார்ப்போம். ஸோ அப்போ அந்த பார்ட்டி ஸ்வராஜ்யா பார்ட்டின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகும் பார்ப்பீங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க, ஸ்வராஜ்யா பார்ட்டின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து விதல்பாய் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். இவருடைய அண்ணா வல்லபாய் பட்டேலோடைய அண்ணா தான் இந்த விஷயத்துக்கு வராரு. வல்லபாய் பட்டேலோட அண்ணா தான் விதல்பாய் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கர். ஸ்வராஜ்யா பார்ட்டியிலிருந்து உள்ள என்ட்ராய் இதை பண்ணியிருக்காங்க. முதிமன் கமிட்டி கரெக்ட் தான்ப்பா. அந்த ஸ்வராஜ்யா பார்ட்டி என்ன பண்ணும், உள்ள இருக்கிற அந்த ஆளுங்க முதிமன் கமிட்டின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990 இருக்கிற குறைகளை வந்து படிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அது கரெக்ட். அலெக்சாண்டர் முதிமன் கமிட்டின்னு ஒரு ஃபுல் நேம் பார்த்தோம். ஓகே 21 பார்க்குறோம், சப்சிடரி. எல்லாமே கரெக்ட். பிராங்கோயிஸ் டியூப்ளெக்ஸ் யாரு, பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல். அவர் தான் அந்த வேலையை பண்ணாரு. அதுக்கப்புறம் சப்சிடரி சிஸ்டம்ல நிறைய ரூல்ஸை போட்டு அதை ஷேப் பண்ணது யாரு, வெல்லஸ்லி. அது என்னென்ன ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீ ஃபாரின் பாலிசி என்ன பண்ணக்கூடாது, உனக்குன்னு இருக்கக்கூடாது, நீ யார் மேலே என்ன பண்ணக்கூடாது, என் படையை வாங்கிக்கிறியா, நீ யுத்தமே பண்ணக்கூடாது, நான் சொன்னதை நீ யுத்தம் பண்ணணும், நீ அந்த பாலிட்டிக்ஸ் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லி பிரிட்டிஷ் ரெசிடென்ட்னு ஒருத்தன் அவர் கோர்ட்ல வேற உட்காந்துருப்பான், அதெல்லாம் சொல்ல மானிட்டர் பண்ணிருப்பான். இவங்களுக்கு அட்டானமியும் இருக்காது.
அப்புறம் பணம் கொடுக்கல, வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் அந்த படையை மெயின்டைன் பண்ண. பணம் கொடுக்கலாம், ஒரு 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 பார்ட் லேண்ட் எடுத்துக்குவானுங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருக்கு பார்ப்போம். அல்டிமேட்டா நெப்போலியன் த்ரெட்டுக்காக தான் இந்த சிஸ்டமே பார்க்குறோம் நம்ம. 21 வந்துட்டு 1 and 2 பார்க்குறோம். சாரி 22க்கு வந்துட்டு 1 and 2. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் படி உள்ள இழுத்துக்கிட்டது பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் சத்தாரா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கெட் இண்டக்டட் இன்டு த பிரிட்டிஷ் எம்பையர் வயா திஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ சத்தாரா எப்போ கிரியேட் பண்ணாங்க? 1818. எப்போ மராத்தா கிங்டம் அழிஞ்சது? 1818. ஃபேன்சி நம்பர். 1818ல மராத்தா கிங்டம் அழிஞ்சிச்சு. மராத்தா கிங்டம் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார்ல காலி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு மராத்தா லெகசியை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரே ஒரு குட்டி கிங்டம் கிரியேட் பண்ணாங்க. இதுதான் மராத்தா கிங்டம், இதோட லெகசி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். அது சத்தாரா. சத்தாரா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இங்க மகாராஷ்டிரால இருக்கு. அவ்வளோ குட்டி கிங்டம். அதையும் கண்ணை ஒருத்தி என்ன பண்ணிட்டான்? டாக்டர் அண்ட் லேப்ஸ் சொல்லி 30 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிட்டான்? உள்ள இழுத்துட்டான். ஸோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஜான்சி பார்க்குறோம். கங்காதர் ராவ் இறந்துட்டாரு. வளர்ப்பு பையன் தான் இருக்காங்க. ராணி லக்ஷ்மிபாய் நானே த்ரோன்ல உட்காரன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள வெளியே துரத்திட்டு கிங்டம் எடுத்துருவாங்க. அப்புறம் ஜான்சி ராணி வந்துட்டு 1800 ஓட்ல வராங்க பார்க்குறோம். 23 எல்லாமே தான்ப்பா மார்ஷல் ரேஸ். நீங்க அந்த லிஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே தான். பத்தான்ஸ் எல்லாம் ஆப்கன் குரூப், ராஜ்போர்ட்ஸ் ஓகே அவங்களும் பாங்க மார்ஷல். அப்போ பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ராஜ்போர்ட்ஸ். பலூச் பார்க்குறோம். பலூச்சிஸ்தான் இருக்கிற ப்ராவின்ஸ், ஆமா அந்த ஏரியாவில் இருக்கவங்க தான் பலூச், அந்த மக்கள் தான், அந்த ட்ரைபல் பீப்புள். அவங்களும் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தோக்ராஸ்ங்கிறவங்க அந்த உத்தரகாண்ட் லைன்ல இருக்கிற குரூப். ஜாட்ஸ் பார்க்குறோம். ஹரியானா பஞ்சாப் அந்த லைன்ல இருக்கிற விவசாய கம்யூனிட்டி பார்க்குறோம். அவங்களும் ஒரு கிங்டம் வச்சிருந்தாங்க. பாரத்பூர்னு ஒரு கிங்டம் வச்சிருந்தாங்க. அந்த கிங்டம் 1826ல பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் விசுவாசிகளாக தான் இருக்காங்க பிரிட்டிஷ்க்கு. ஓகே. ஸோ அப்போ பார்க்குறோம். 24th கொஷின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே? யூபிஎஸ்சி எப்போ வந்துச்சு? 1919 ஆக்ட் படி தானே வந்துச்சு. அதுக்கப்புறம் 1919 ஆக்ட்ல சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்தியாவிலே வென்யூ வைங்க, ஒரு கமிஷன் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல. அதனால எந்த கமிஷன் வந்து மிரட்டுச்சு? லீ கமிஷன் பார்த்தோம். 1924 வந்தாங்க. 5 வருஷம் என்ன ஆயிடுச்சு, என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல யூபிஎஸ்சி வந்துருச்சு. ஸோ அதுவுமே டேட்டா பார்த்துங்க. செகண்ட் டேட்டா கரெக்ட் தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ராஸ் பார்க்கர் அவர் தான் வந்துட்டு இங்க பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் சேர். 25 ஒரு நிமிஷம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏஷியடிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் பார்க்குறோம். 1784ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதாவது பெங்கால ரூல் பண்ண ஆரம்பிச்சு, இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சு 20 வருஷத்துல, ஞாபகம் வச்சுக்கோங்க, கொண்டு வர இன்ஸ்டிடியூஷன் தான் இது. இதுல பார்த்தா இந்தியன் கல்ச்சரை தேடி ரிசர்ச் பண்றவங்களுடைய என்ஜிஓவா இதை நம்ம பார்க்கணும். அப்போ இவங்க தான் ஓரியன்டலிஸ்ட்னு நம்ம சொல்றோம். ஓரியன்டலிஸ்ட்ல யார் தான்? இவங்க தான். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் தான் யாரு? ஓரியன்டலிஸ்ட். ஈஸ்டர்ன் கல்ச்சரை விரும்பி தேடி படிக்கிறவங்க. அதுல ஃபவுண்டர் யாரு? சார் வில்லியம் ஜோன்ஸ், அவர் தான் ஃபவுண்டர். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன ரோல் பண்ணாங்கன்னு அப்படி யோசிங்க. இந்தியன் கல்ச்சரை உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. நீங்க வந்து சாதாரண நினைக்காதீங்க இந்தியன்ஸா. எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒர்க் பண்ணி, இவங்க தான் வந்து இந்தியன்ஸ்க்கே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த குரூப் இந்த இன்ஸ்டிடியூஷனும் இந்த மெம்பர்ஸும். ஸோ அதில் பார்க்க அதில் வந்து ஃபவுண்டர் பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு? 2 விஷயத்த பண்ணியிருக்காரு வில்லியம் ஜோன்ஸ். இந்திய மொழிகளும் யூரோப்பிய மொழிகளும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னார். ஒரே மொழி குடும்பத்திலிருந்து வந்தது. அப்ப அப்படி சொன்னோடனே வந்து வெள்ளைக்காரங்களே கோவம் வந்துருச்சு. வெள்ளைக்காரன் என்ன சொல்லுவான்? ஒயிட் தான் சூப்பீரியர் அப்படிமா. டே நீயே வந்து என் மொழி தான் பேசிட்டு இருக்க,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இவங்கெல்லாம் நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வில்லியம் ஜோன்ஸே வந்துட்டு அபிஞான சகுந்தலம், காலையில் சேர்ந்தனா அபிஞான சகுந்தலம் சான்ஸ்கிரிட் எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணாரு, இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. பெஸ்ட் செல்லர் புக்கா லண்டன் பீப்புள் படிச்சாங்க. ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கோம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அது நத்தனியல் ஹால்கேட். அவரோட ரோல் என்ன போய் பாருங்க. இவர் வந்து இது இங்க யார் வந்திருக்கணும், சார் வில்லியம் ஜோன்ஸ், ஃபவுண்டர் ஆஃப் திஸ் என்ஜிஓ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்தான்ப்பா. பகவத்கீதாவை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எவ்வளவு ஆன்மீகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு, சார்லஸ் வில்கின்ஸ். ஸோ அப்போ வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் சி. ஓகே. 26 வந்து மெட்காஃப், லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் பிரஸ் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணுவார். ஏன் லிபரலைஸ் பண்றாரு, அந்த டைம்ல எதுவும் கலவரம் எதுவும் இல்லை, பிரச்சனை எதுவும் 1835ல எப்பெல்லாம் நீங்க பிரஸ் லாஸ் எல்லாம் டஃபா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். 1850 ரிவோல்ட் அப்போ பிரஸ் லாஸ் எல்லாம் டஃபா இருக்கும், எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட், அந்த டைம்ல சட்டங்கள் எல்லாம் என்ன ஆகும், கடுமையா இருக்கும். ஃப்ரீயா இருக்கு இந்த டைம்ல, பிரச்சனையே இல்லை 1835ல. அதனால பிரஸ் ரூல்ஸை லிபரேட் பண்ணாரு. அதனால இவரை லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் பிரஸ் சொல்றோம். ஸோ அவர் இவர் நல்லவர்னு யாரும் நினைச்சிக்க வேணாம், சரியா? மெட்காஃப். ஓகே. 27. ஸோ 27 ரமாபாய் சரஸ்வதி. காதம்பினி கங்குலி எதுக்கு பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டிகிரி படிச்சவங்களா? ஐஎன்சியில வந்து பேசினவங்க, ஐஎன்சியில வந்து பேசின லீடர்னு பார்த்துருப்பீங்க, ஒரு மீட்டிங்ல வந்து பேசினவங்க. ஓகே. சரளா தேவி எல்லாமே பாருங்க, எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. 28 பார்க்குறோம். மல்குசாரிங்கிறது லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். வழக்கமா ஜமீன்தாரி வரி பார்ப்பீங்க. 4வது எடுத்துக்கோங்க, மல்குசாரின்னு ஒன்று இருந்துச்சு. அது என்ன போய் பாருங்க, அது என்ன? அது வந்து மகள்வாரிக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். மகள்வாரினோட கொஞ்சம் ஆல்டர்னேட் வெர்ஷன் இதை சொல்லலாம். மகள்வாரின்னு என்ன சொல்லணும் பார்ப்பீங்க, ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த விவசாய அந்த வில்லேஜினுடைய லேண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரு வந்து நல்லா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு லேண்டை கொடுத்து கிராப்ஸ் விளைவிச்சு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணுவான், கொடுப்பாத மகள்வாரின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து மகள்வாரியில இன்னொரு சின்ன வேரியேஷன் இதை நான் சொல்றேன், என்னன்னு போய் பாருங்க. ஒண்ணு எந்த இடங்கள் இது இருந்துச்சுன்னு போய் பாருங்க. எப்பயுமே இந்த ரேட்வாரினா ஜமீன்தாரினா பெங்கால் லைன்ல இருக்கும். மகள்வாரி ரேட்வாரி இங்க சவுத்துல மேக்சிமம் இருக்கும், மெட்ராஸ் அங்க இருக்கும். குஜராத்லயும் கொஞ்சம் இடங்கள் இருக்கும், நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதே வந்து மேல நார்த் வெஸ்ட்டுக்கு அந்த பஞ்சாப் அந்த லைன்ல இருந்து தான் மகள்வாரி பார்க்குறோம். இப்போ இது எங்க இருக்குன்னு போய் பாருங்க. 29 பார்க்குறோம். எல்லாமே கரெக்ட் தான். ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் ஃபைன் லா கமிஷன் வந்துச்சு. இப்பவும் இருக்கு, லா கமிஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். லா கமிஷன் ஒன்று இப்பவும் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் கூட்டிட்டு தான் இருக்காங்க. லா ரிஃபார்ம்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. லா ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு பழைய லாஸ் எல்லாம் தூக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும். ஓகே. சப்போஸ் 30 இந்தியன்ஸ் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878, இந்தியன் சால்ட் ஆக்ட் 1882. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை எந்த கான்டெக்ட்ல பார்த்துருக்கீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த கான்டெக்ட்ல பார்த்தேன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை, கிராஸ் பண்ணி வந்தேன். இது வீடியோ ரீமேரேஜ்க்கு இதுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது? அதான்ப்பா, விடோ ரீமேரேஜ் ஹிந்து இதுல இருக்குன்னு சொல்லி சொன்னாரு, அதனால விடோ ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி, இது என்னன்னு கேட்கிறேன், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்னன்னு கேட்கிறேன், இது எந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னு கேட்கிறேன். ஓகே. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து எந்த கான்டெக்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க? ஆக்சுவலா இன்டர்னல் செக்யூரிட்டிலே படிப்பீங்கப்பா, இது இன்டர்னல் செக்யூரிட்டிலே வரும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இன்னும் இந்த ஆக்டை வச்சிருக்கோம் நம்ம, சரியா? ஓகே ஓகே. சரி. ஓகே. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்குறோம்.
எந்த கான்டெக்ஸ்ல மெயினா பார்ப்பீங்கன்னா ரவுலட் ஆக்ட்ல பார்ப்பீங்க. ரவுலட் ஆக்ட்ல பார்க்கும்போது இதை கிராஸ் பண்ணி நீங்க வருவீங்க. ரவுலட் ஆக்ட்ல ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு, தப்பா இருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுல வந்து ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணும் அவர் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னா இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்ட எவிடன்ஸ்க்கு உண்டான கிரைட்டீரியாவை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஒரு எவிடன்ஸ் ஒரு ஆளை நீங்க குற்றவாளி அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எவிடன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்கு இந்த ஆக்ட். அந்த கிரைட்டீரியாவை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். எதை வேணாலும் நாங்க என்ன பண்ணிக்குவோம், எவிடன்ஸா எடுத்துக்குவோம் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்னன்னா 1919ல ரவுலட் ஆக்ட் படி ஏன்னா ஒருத்தன் வடை சாப்பிட்டுட்டு இருக்கான் கீழே பேப்பர்ல பகத்சிங் எழுதின கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீ உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்த, நீ வடை சாப்பிடல அப்படின்னு சொல்லி அதை கூட என்ன பண்ணிக்கலாம், எவிடன்ஸா எடுத்து அவன் டெரரிஸ்ட் சொல்லி டிக்ளேர் பண்ணி பண்ணலாம். அதுதான் பிரச்சனை. இன்னும் கடினமான சட்டங்கள் அதுல ரூல்ஸ் இருக்கு, போய் பாருங்க. சரியா? ஆர்ம்ஸ் ஆக்ட் பார்த்தோம் 1878. ஸோ அந்த ஆக்ட் படி நம்ம என்ன சொன்னது, பிரிட்டிஷ்காரன் வெப்பன் வச்சுக்கணும்னா ஈஸியா வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கணும்னா நிறைய ரூல்ஸ் போடுறான். அதான் ஆர்ம்ஸ் ஆக்ட் நம்ம பார்க்குறோம். அதை எதிர்த்து இந்தியன் அசோசியேஷனுங்கிற சுரேந்திர பானர்ஜியினுடைய பார்ட்டி பிரச்சனை பண்ணாங்க. பார்க்கலாம். இந்தியன் ஏன்னா அப்ப காங்கிரஸே இல்லை. சரியா? காங்கிரஸ் இல்லாத முன்னாடி இந்த காலத்துல இருந்த சட்டங்களை கண்டிப்பா என்ன பண்ணாது காங்கிரஸ் இன்வால்வ் ஆகிக்காது. கொஸ்டின் அப்படி கேட்கலாம். சில சட்டங்களை கொடுத்துட்டு எதெல்லாம் காங்கிரஸ் ஏத்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சட்டங்கள்லாம் எப்போ இருந்துச்சுன்னு தெரியும். 1885க்கு முன்னாடியா என்ன தெரிஞ்சது? அப்போ நான் சொல்றேன் இது வந்து முன்னாடியே இருந்துச்சு. ஓகே. இந்தியன் சால்ட் ஆக்ட் 1882 அதுதான் மோனோபொலி சொல்றான். கவர்மெண்ட் மட்டும் தான் மோனோ சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றான். அதை எதிர்த்தா காந்தி என்ன பண்றாரு, இதை எப்போ உடைக்கிறாரு, 1930 தண்டி மார்ச்ல உடைக்கிறாரு. பார்க்கும் 31 ஓகே. ஸோ அப்போ எந்த கமிட்டி ஆர் கமிஷன் சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக இல்லாது ரிச்சர்ட் ஸ்டாச்சி, அது ஃபமைன் சம்மந்தமான கமிஷன். போய் பாருங்க. ஃபமைன் சம்மந்தமான கமிஷன் லிஸ்ட் எடுத்து படிங்க. ஸ்பெக்ட்ரம்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. அது ரிச்சர்ட் ஸ்டாச்சி கமிஷன் ஃபமைன். மற்றது எல்லாமே நீங்கள் கமிஷன் ஆச்சு எல்லாம் பாருங்க. அது எல்லாமே சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக வந்து கமிஷனாக தான் நம்ம பார்ப்போம். ஓகே. ஹோம் சார்ஜஸ்ன்னு சொல்லி பார்க்குறீங்க. 2011 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாவே வந்து இருக்கு. ஓகே. ஸோ ஹோம் சார்ஜஸ் அப்படின்னு என்னன்னா பிரிட்டிஷ்காரன் நம்மளுடைய பட்ஜெட்ல இந்தியன் கவர்மெண்ட்னுடைய பட்ஜெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறான். வெளிநாட்டுல தான் செலவு பண்றான். ஆனா அந்த வெளிநாட்டுல பண்ண செலவு இந்தியாவுக்காக தான் சொல்லி கணக்கு காட்டி என்ன பண்றான், எடுத்துக்கிறான். அதான் ஹோம் சார்ஜஸ். வெளியில பண்றான், ஆனா அது ஹோம்க்குன்னு சொல்லி இந்தியாவோட செலவு தான் சொல்லி தலையில கட்டுறான், நம்ம தலையில கட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காருல்ல, அவருக்கு சம்பளமும், அப்புறம் அவருடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, கவுன்சில் ஆஃப் இந்தியா 15 பேர், அது முன்னாடி அபாலிஷ் பண்ணுவாங்க பாத்தீங்க, அதுக்கு செலவு. அப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்க இந்த பர்ச்சேஸ் கூட்ஸ் வாங்கணும், அந்த கூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுவாங்க. அப்படி கணக்கு காட்டி ஹோம் சார்ஜஸ்ன்னு சொன்னா இதை பத்தி அதிகமா பேசுனது தாதாபாய் நவரோஜி ட்ரெயின் ஆஃப் வெல்த்தில அதை பத்தி பேசிக்க ஹோம் சார்ஜஸ்ன்னு தனியா பேசி எப்படி நம்ம காசை திருடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. 33 பார்க்குறோம். ஓகே. ஸோ ஜான் நிக்கோல்சன் வந்து டெல்லி. ஸோ ஆன்சரா ரெண்டுமே கரெக்ட். அதான் செகண்டும் கரெக்ட் தான். நாங்கள் வந்து கடன் வாங்கணும், இந்தியாவுக்காக தான் கடன் வாங்கணும், வெளியில அவன் கடன் வாங்கிட்டு வெளியில ஆமா கடன் வாங்கணும்னு சொல்லி அதையும் வந்து ஹோம் சார்ஜ் லிஸ்ட் எடுத்துக்கோங்கப்பா. இது இல்லாம என்னது கூட்ஸை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுவான். இப்படி என்னென்ன இதெல்லாம் ஹோம் சார்ஜஸ் கிளியரா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் லிஸ்ட் போய் எடுங்க. சரியா? கான்செப்ட் ஒண்ணுதான். வெளியில அவன் பண்ற செலவுகளை இந்தியாவுக்காக பண்றன்னு சொல்லி ஆட்டை போடுறது. அல்லது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. 33 பார்க்குறோம். ஓகே. அது ரிவோல்ட்ல இருந்த லீடர்ஸ் பார்க்குறீங்க, பிரிட்டிஷ் லீடர்ஸ். நிக்கோல்சன் டெல்லியை கேப்சர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ டெல்லியை கேப்சர் பண்ணி பிரிட்டிஷ்கே கொடுத்தாரு. ஹியூரோஸ் ஜான்சி தான் பார்க்குறோம். கொலின் கேம்பல் லக்னோ அண்ட் கான்பூர். யூபியை பார்த்துக்கிட்டவர் கேம்பல். ஸோ அப்போ ஆன்சர் நிக்கோல்சன் வந்து டெல்லி, அப்போ அது தப்பு. ஹியூரோ ஜான்சி only 2, கேம்பல் லக்னோ அண்ட் கான்பூர். அப்போ 3 கரெக்ட், 2 கரெக்ட், only 2. 34 பார்க்குறோம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னால நடந்த சம்பவங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக சொல்லலாம். ஐஎன்சியில் பிரிஞ்சு போன அந்த சூரத் ஸ்பிரிட்ல பிரிஞ்சு போன எக்ஸ்ட்ரீமிஸ்டுங்களாம்
லக்னோ செஷன்ல வந்து சேர்றதா நீங்க படிச்சிருக்கலாம். ஓகேவா? லக்னோ செஷன்ல வந்து சேருவாங்கன்னு படிச்சிருக்கலாம். லக்னோ செஷன்ல டிசம்பர்ல நடக்குது. அப்போ இந்த அம்மா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே நடத்தி இவங்க பாப்புலர் ஆனதுனால மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் பஞ்சாயத்து பண்ணி விடுற லெவலுக்கு இவங்க பிரபலம் ஆயிட்டாங்க. பாலகங்கர் திலக்க உள்ள விடுங்க ஐஎன்சில அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னனாலதான் பாலகங்கர் திலக்க உள்ள விட்டாங்க. நம்ம அதை பார்க்குறோம். அதனால ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட இம்பாக்ட் அதை நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் இதுவுமே ஓகே தான். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பார்க்குறீங்க, அன்னிபெசன்ட் லான்ச் பண்ணாங்க, இந்தியாவுக்கு ஹோம் ரூல் கொடுங்கன்னு சொல்லி. அப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்படி? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காருல்ல அங்க இங்கிலாந்து இதுல பார்லிமெண்ட்ல பேசுவார், எட்வின் மான்டெகு. அவர் வந்து அவர் டிக்ளரேஷன், மான்டெகோ டிக்ளரேஷன் ஒன்று சத்தியத்தை சொல்லுவார், சத்தியம் பண்ணுவார். அவர் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அதை சொல்றோம். அதை என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கு கிராஜுவல் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆட்டோனாமி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளும் இந்தியர்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ப்ராமிஸை நிறைவுபடுத்த வரதான் அடுத்தது என்னது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ஆர் மான்டெகோ, தட் இஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மான்டெகோ சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் பார்ப்போம். தேர்ட் இது அது கிடையாது, அது இல்லையா, கவுன்சில் ஆஃப் இந்தியா அபாலிஷ் பண்ணுறது 35 ஆக்ட். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பின்னாடி நடக்க போகுது, ரொம்ப பின்னாடி, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே சார், அதனால 1 and 2 35 பார்க்குறோம். ரெண்டுமே தப்பு, அப்படியே மாத்திட்டாங்க, மாத்திருக்கு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படிங்கிறதோடைய கண்டென்ட் கீழே வந்துருச்சு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படிங்கிறது கீழே பாங்க, அது என்னன்னா வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்கள், குறிப்பா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற இந்தியன்ஸ்பா, நீங்க மலேசியா, சிங்கப்பூர் அந்த லைன்ல இருக்கிற இந்தியன்ஸை மொபிலைஸ் பண்ணி எப்படி வந்துட்டு சுதந்திரம் வாங்கலாம், அட்டாக் பண்ணியாவது ஏதோ ஒரு வகையில இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுக்கலான்னு ஒர்க் பண்ணவங்க தான் அந்த இன்ஸ்டிடியூஷன். அதோடைய லீடர் யாரு, ராஷ் பிகாரி போஸ். ராஷ் பிகாரி போஸ். நீங்க இப்படி படிச்சிருப்பீங்க, ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்ராட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் டாபிக்கே இருக்கு. வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்காக ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை நீங்க கிராஸ் பண்ணி தான் வருவீங்க. அப்போ வந்து நம்ம பார்க்குறோமே, லண்டன்ல இருந்தது இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, பிரான்ஸ்ல இருந்தது ஒர்க் பண்ணது யாரு, மேடம் பிகாஜி காமா, அப்படின்னு நம்ம ஏரியா வைஸ் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். பார்த்து எங்க வெளிநாடுகள்லன்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க, இருக்கு. அதே அப்புறம் அடுத்தது பார்க்குறோம், இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படிங்கிறது நேரு சுபாஷும் காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பிளாட்ஃபார்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நேரு ரிப்போர்ட்ல ஏன் டொமினல் ஸ்டேட்டஸோட நிப்பாட்டிக்கிட்டீங்க, ஏன் இண்டிபெண்டன்ஸ் அப்பவே கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மொபைல் அதுக்காக லாபி பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அதனால நேரு ரிப்போர்ட் டொமினல் ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னது அவங்க ஏற்றுக்க முடியல, இப்போவே இண்டிபெண்டன்ஸ் நீங்க ஃபுல் கம்ப்ளைண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏன் கேட்டுருக்கலாமே சொன்னாங்க. இப்போ நேரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டான், இதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பண்ணலைன்னா ஒரு வருஷத்துல நீங்க பண்ணலன்னா நாங்க அடுத்தது என்ன பண்ணுவோம்னு சொல்லுவோம்னு சொல்லி சொன்னான். நம்ம மிரட்டோம். பிரிட்டிஷ் என்ன பண்ணல, ஒரு வருஷம் ஆகியும் நேரு ரிப்போர்ட்டை கண்டுக்கவே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, லாகூர் செஷன்ல என்ன பண்றோம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம எய்மையே கொண்டு வந்துட்டோம். சரியா? 36 பார்க்குறோம், ஏ. ஸோ நாக்பூர், ஜபல்பூர் அந்த இடங்கள் ஃபிளாக் சத்தியாகிரகா சொல்லி ஃபிளாக கொடி ஏத்துறது, கண்டிப்பா கொடி ஏத்துவோம், நீங்க என்ன ஏத்த வேணாம் சொல்றீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்றது தான் நம்ம பார்க்கறோம். (37) பார்க்குறோம், நாக்பூர் செஷன் எது தப்பு, ஆன்சர் சி. பாப்புலேஷன் எங்க, லிங்குவிஸ்டிக்ஸ் லாங்குவேஜ் பேசிஸ்ல பிரிக்கிறாங்க, மொழி வாரி பிரிக்கிறாங்கப்பா. முன்னாடி வந்து மெட்ராஸ் காங்கிரஸ் அப்படின்னு இருந்துச்சு, அப்படின்னு இருந்து வச்சுக்கோங்களேன், ஐடியாக்கு சொல்றேன். மெட்ராஸ்னா அது தெலுங்கு பேசுறவங்களும் இருப்பாங்க, மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல தெலுங்கு பேசுறவங்களும் இருப்பாங்க, மலையாளம் பேசுறவங்களும் உள்ள இருப்பாங்க, அந்த ப்ராவின்ஸ்ல தமிழ் பேசுறவங்களும் இருப்பாங்க. அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தா நீங்க கரெக்டா அதை கொண்டு போக முடியாது. அதனால என்ன பண்றாங்க, மொழி வாரி பிரிச்சிடுறாங்க. தெலுங்கு ஆளுங்களை அதுக்கு தனி காங்கிரஸ் கமிட்டி, தமிழுக்கு தனி காங்கிரஸ் கமிட்டி, அப்போதான் கமாண்ட் கரெக்டா ரீச் ஆகும், இல்லை கன்ஃபியூஷன் வரும். அப்படிதான் பண்ணி ஐஎன்சியினுடைய டென்டக்கல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றாரு காந்தி. நம்ம இதான் காந்தியினுடைய இன்சிஸ்டன்ஸா நடக்குது. ஸோ நாலனா போதும் மெம்பர்ஷிப் ஆகலாம் சொல்லி இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கிராஸ் ரூட் லெவல்ல வார்டு கமிட்டிலாம் கொண்டு வந்து ஐஎன்சியினுடைய பேஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அது காந்தியினுடைய ஒர்க் தான். இதெல்லாம் பார்க்கணும். அதான் சொல்றேன், காந்தி வந்து பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிருக்காரு, ஐஎன்சியை வந்து கிராஸ் ரூட் லெவலில் ரீச் பண்ணியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது வந்து
அது வரைக்கும் ஐஎன்சி ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காந்தி வர வரைக்கும் நாம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு பேசிட்டு இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் பீப்புள் ஃபார்மர்ஸ்னுடைய பிரச்சனையை அவங்க கையில எடுக்க மாட்டாங்க. அதை வச்சு அரசியல் பண்ணணும், அப்பதான் பிரிட்டிஷ் ஷேக் ஆகும்னு சொல்லி காந்தி ரூட்டையே மாத்துறாரு பார்ப்போம். ஓகே 38. ஓகே ஸோ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே. டயர்கிங்கும் போது டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்லாம் அது இருக்கு, எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர். ஓகே சைமன் கமிஷன் அது க்ளோஸ் பண்ணுங்க தான் சொன்னோம். டயார்கி வந்து ஃபெயிலியர் ஆச்சுங்க, சரியா கன்ஃபியூஷன் வருது. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரெண்டா பிரிச்சு ஒரு செட்டன் சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்தியன் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் சொல்றீங்க, செட்டன் சப்ஜெக்ட்ஸ்க்கு கவர்னர் ரெஸ்பான்சிபிள் சொல்றீங்க. அதனால எங்களுக்குள்ள கோஆர்டினேஷனே இல்லை, இது வந்து கான்செப்டே தப்புன்னு சொல்லி சைமன் கமிஷன் அக்கௌண்ட் பண்ணிச்சு. அதை பார்த்தவங்க தான் யார், இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருந்த பொலிட்டீஷியன்ஸ் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயார்கியை ப்ராவின்சஸ்ல அபாலிஷ் பண்ணிட்டு ப்ரொவின்ஷியல் ஆட்டோனோமின்னு கொண்டு வந்து என்ன பண்றாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி எல்லாமே இந்தியன் மினிஸ்டர்ஸ்டே கொடுத்துட்றாங்க. அதனாலதான் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு 1936 எலெக்ஷன்ஸ்ல வந்து நிக்கிறாங்க, நின்று வின் பண்றாங்க பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ரிலேட்டடா பார்க்குறோம். அது நடக்கும்போது இந்தியாவில் என்னெல்லாம் போச்சு, கண்டிப்பா கேதா அகமதாபாத் எடுத்துக்க 1918 வருது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1918 கூட நம்ம மந்த்தும் சிங்க்ரனைஸ் ஆகுது, மந்த்தும் செக் பண்ணியாச்சு, மந்த்தும் சிங்க்ரனைஸ் ஆகுது. சம்பாரன் கண்டிப்பா 1917 கண்டிப்பா சிங்க்ரனைஸ் ஆகிடுது. ரவுலட் அட்டாக் 1919 வருது, அதனால அதை எடுத்துடலாம். ஆகஸ்ட் டிக்ளரேஷன் இப்போதான் பார்த்தோம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னுடைய ரெஃப்ளெக்ஷன் 1917. அதனால ஆன்சர் வந்து 1, 2, 3 and 5. 40 ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்க்குறோம். ஓகே ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்தியாவுக்கு சொன்ன கொடுக்காதீங்க சொன்ன பார்ட்டி, சரியா? அதே கான்செப்ட் தான், பிராமின் டாமினன்ஸியை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தது தான் நீதி கட்சி. அப்போ அந்த நடுவில் இருக்கிற மிடில் ஓபிசி பிசி கம்யூனிட்டி அவங்களுடைய டாமினன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது போயிருச்சு. ஓகேவா? எஸ்சி எஸ்டிஸை கொஞ்சம் ஓரம் கட்டிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிராமின்ஸை நாங்கள் காலி பண்ணுறோம் சொல்லி வந்தாங்க. பட் ஆனால் அதை அவங்களுடைய இதை எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிராமின்ஸை எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அந்த சோ கால்டு பிசி ஓபிசி ஆளுங்க என்ன பண்ணிப்பாங்க, பிசி அண்ட் எம்பிசி ஆளுங்க அவங்களுடைய பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருப்பாங்க, எஸ்சி எஸ்டிஸை துரத்தி விடுவாங்க. ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை போகும். அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ் ஆட்சி கண்டினியூ ஆனாதான் நம்ம பிராமின்ஸோடைய கண்ட்ரோல் வந்து வெளியில வரும்னு நினைக்கிறதுனால எந்த நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டா, நோ. தேர்ட் இதுப்பாங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டா, எஸ் அப்போஸ் பண்ணா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், கம்யூனிட்டி அவன் சப்போர்ட் பண்ணுவான். அப்போதான் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஓட்டுங்க சீட்ஸ் வந்தாதான் நம்ம கம்யூனிட்டி டெவலப் ஆகும் சொல்லி அதை வந்து அந்த கான்ஷியஸ் அவங்களுக்கு இருக்கும். ஓகே ஸோ அப்போ அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் அப்போஸ்ட் நான் கோஆபரேட், அதுவும் கரெக்ட். ஸோ 2 and 3. 41 பார்க்குறோம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணாது ஒருத்தர் தான், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அவர் வக்கீல், அவ்வளோதான். அவர் வக்கீல், அவ்வளோதான் பார்க்குறோம். அவர் எதுவும் புக் எழுதின மாதிரி நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டீங்க. சர்தார் பட்டேல் புக் எழுதினாருன்னு எதுவும் படிக்க மாட்டீங்க, நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தாருன்னு எதுவும் படிக்க மாட்டீங்க. அவர் வக்கீல், அதுக்கு அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். மற்றவங்களாம் பார்க்குறோம். சுனில் பானர்ஜி பார்த்தோம், குதிரை ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க பார்த்தோம். ரமேஷ் சந்திர தத்தும் பேசினது இல்லையா, ஐசிஎஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எக்கானமிக் பாலிசி கிரிட்டிசைஸ் பண்ணாரு பார்த்தோம். சுபாஷ் சந்திர போஸ் ஆஃப்கோர்ஸ் அவர் கிளியர் பண்ணிட்டாரு, ஆனால் போகல உள்ள, நான் நேஷனுக்காக வரேன்னு சொல்லி வந்துட்டாரு பார்க்குறோம். இதுதான் சொன்னேன், அந்த 3 கமிட்டியில 2வது கமிட்டி வந்துச்சுப்பாங்க. ஃபீத்தம் ஃபங்க்ஷன் அது எல்லாமே கரெக்டப்பா. இதுதான் வந்து இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் இப்படிலாம் பிரிச்சு கொடுத்ததே இதுதான். அப்ப க்ரூ கமிட்டி என்ன ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. அம்பேத்கர் இதுல பார்த்தோம்ல க்ரூ கமிட்டி, அது வந்து என்ன பண்ணுதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 43 பார்க்குறோம். யார் இது? ரவீந்திரநாத் தாகூர்.
44 டெல்லிப்பா. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க. என்ன சின்ன ஒரு இஷ்யூ போகும். அது அட்ரஸ் பண்ணிக்குவாங்க. நேஷனல் காங்கிரஸ் அண்ட் இந்தியன் முஸ்லீம் அது போய் பாருங்க. டெல்லி ப்ரொபோசல்ஸ். டெல்லி 44 டெல்லி. 45 பார்க்குறோம். ஓகே. இது பார்க்குறீங்க. மகாத்மா காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அந்த சௌரி சௌரா நிப்பாட்டும் போது இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை நான் லான்ச் பண்ண ஹிமாலயன் பிளண்டர்னு சொன்னாரான்னு கேட்டிருக்கு. கரெக்டா? ஹிமாலயன் பிளண்டர் நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி எப்போ சொன்னாரு? ஜாலியன் வாலாபா, குறிப்பா ஜாலியன் வாலாபாங்கிறத விட ரவுலட் ஆக்ட், ரவுலட் சத்தியாகிரகா பொதுவா ரவுலட் சத்தியாகிரகால பயங்கரமா வயலன்ஸ் போயிட்டு இருக்கும். ஆன்டி ரவுலட் நேஷனல் லெவல்ல பண்றது ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல்ல பண்ணது என்னதான்? ஆன்டி ரவுலட் சத்தியாகிரகா தான். ரெண்டாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், மூணாவது சிடிஎம், ஃபோர்த்து குவிட் இந்தியா. இப்ப இந்த ஆன்டி ரவுலட் சத்தியாகிரகா நிறைய வயலன்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால நான் பண்ணது என்னது? ஹிமாலயன் பிளண்டர். ஏன் அது சொல்றாரு ஹிமாலயன் பிளண்டர்னா, இவங்களுக்கு சத்தியாகிரகம் என்ன உங்க ட்ரெயின் பண்ணாமே நான் இவங்களை இறக்குனது தப்பா போச்சு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆசிரமம் சத்தியாகிரகம் என்னன்னு சொல்லி கொடுப்பார். சத்தியாகிரகம் என்ன அது என்ன சொல்ல முடியுமா? என்ன பண்றாங்க ஆக்சுவலா? என்ன பிலாசபி சத்தியாகிரகம்னா? நான் வயலன்ஸ். ஓகே. அப்படின்னா அது ரொம்ப டஃப்ப்பா இவர் சொல்றது. அதாவது பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீ அவன் உன்னை அடிப்பான் போலீஸ், உன் மண்டையை உடைச்சாலும் நீ வந்து திரும்பி அடிக்க கூடாது. ஆஃப்கோர்ஸ் அவனை நீ சபிக்க கூட கூடாது. அப்படின்னா இதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் யோசிச்சுப்பாங்க. நீங்க அதான் பாக்குறேன். நீங்க அந்த தாரசானா சால்ட் சத்தியாகிரகா நான் சொல்லியிருக்கேன். தாரசானா சால்ட் சத்தியாகிரகா அதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆசிரமம்ல இருக்கிறவங்க ஒருத்தங்களாம் 3 பேரை போவாங்க, மண்டையில அடிப்பாங்க. ஃபேக்டரியை நாங்க ஓபன் பண்ணி நாங்க சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம், மண்டையில அடிப்பாங்க. அடிதான் வாங்க போறோம் தெரிஞ்சும் நீங்க போயிட்டு அடி வாங்கணும். நீ துப்பாக்கி எடுத்து சுடுறனா அதுக்கு தைரியம் இருக்கணும், இல்லாம இல்ல. அதை விட தைரியமா எதுக்கு இருக்கணும்? அடி வாங்குறதுக்கு தான். வடிவேல் சொன்னார்ல, என்னது, ஒருத்தனை போட்டு 10 பேர் அடிக்கிறவங்க ரவுடி இல்லடா. 10 பேர் ஒருத்தன் 10 பேர் அடி வாங்கலாம் பத்தியா, அவன் தாண்டா ரவுடி. அதுதான் இங்க காந்தி சத்தியாகிரகம் பேசிட்டு இருக்காரு. சரியா? ஓகே. ஸோ அப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனா அது வந்து ரவுலட்ல பேசின விஷயம். ஓகே. 46 பாக்குறீங்க. 45க்கு வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புப்பா. டெல்லி. ஓகே சார். ஓகே. 46 ராட்லீஃப் லைனுக்கு முன்னாடியே போட்டாங்கப்பா. அது கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? மெக்மோகன் லைன் அப்படிங்கிறது 1914 கிரியேட் பண்ணிட்டாங்க. 1914 மெக்மோகன் லைன். அது வந்து மெக்மோகன் லைன் எங்க இருக்குது? பூட்டான்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம்? மெக்மோகன் லைன்னு சொல்றோம். ஓகேவா? பூட்டான்ல இருந்து இந்தியா சைனால என்டையர் பார்டர் நம்ம இப்ப பேசல. பூட்டான்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் தான் மெக்மோகன் லைன். 1914 டிபெட் கூட வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி போட்டாச்சு. டிபெட்ல அப்போ வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கிடையாது. டிபெட்ல இருந்து லோக்கல் கவர்மெண்ட்டை வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது லடாக்ல இருக்கிறது என்னது? ஜான்சன் லைன்ங்கிறது என்ன? இந்தியா சைனா பார்டர் எந்த இடம்? லடாக் ரீஜன்ல இருக்கிற பார்டர் லைன் தான் ஜான்சன் லைன். அது இன்னும் முன்னாடியே போட்டாங்க. அப்போ இந்த 2 லைனையும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இதை எதிர்க்கிறாங்க. அதனால தான் இன்னமும் பார்டர் டிஸ்பியூட் பார்க்கணும். செகண்ட் இது பாருங்க, அது கரெக்ட் தான். அது செக் பண்ணிக்கோங்க. அது நம்ம பேசியிருக்கோம். தேர்டு பாருங்க, அது கரெக்ட் தான். அதுவுமே பேசணும். ராட்லிஃப் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கமிஷன்ல ஐஎன்சி மெம்பர்ஸும் இருந்தாங்க, இந்தியன் முஸ்லீம் லீக் மெம்பர்ஸும் இருந்தாங்க. பார்த்தோம். 47 இதெல்லாம் எது கரெக்ட்னு சொன்னாங்களா? கரெக்ஷன் சொல்லிட்டாங்கல்ல. ஓகே. ஸோ அப்போ கரெக்ட் எதுனா எல்லாமே கரெக்ட் தான். சுவாமி சதானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. இவரு பார்க்குறீங்க 2 பேரை கிராஸ் பண்ணி வரீங்கப்பா. இதே மாதிரி சகாஜானந்த் சரஸ்வதி அப்படின்னா அவரு ஃபார்மர் லீடர், ஃபார்மர்ஸ்னுடைய லீடர், விவசாயிகளுடைய தலைவர். இந்திய விவசாயிகளை கண்ட்ரோல் பண்ணவர் தான் யாரு? ஆல் இந்தியா கிசான் சபானுடைய லீடர் யாருப்பா? சகாஜ் ஆனந்த் சரஸ்வதி. 1936 ஆல் இந்தியா கிசான் சபா அவர் லான்ச் பண்ணுவாரு. பார்க்கலாம். இதே வந்து தயானந்த சரஸ்வதியினுடைய சீடரா நீங்க பாக்குறீங்க சதானந்த் சரஸ்வதி. அப்போ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அந்த யூனிவர்சிட்டியும் பார்த்துக்கோங்க.
அவர் கொண்டு வர ஹரித்வாரில் கொண்டு வந்திருக்காரு. சுத்தி மூவ்மெண்ட் தெரியும் இல்லையா? சுத்தி மூவ்மெண்ட் என்னது? ஆமா. அதாவது எல்லாமே இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே கிறிஸ்டியன்ஸும், முஸ்லிம்ஸும் இந்துசம் வந்து கன்வெர்ட் ஆனவங்கள தான் பார்க்கிறோம். நீங்க தாய் மதத்துக்கே வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணது கான்ட்ரோவர்ஷியலான மூவ்மெண்ட்டா பார்ப்பீங்க. இத போயிட்டு பேசினா முஸ்லிம் தெருவுல போய் பேச முடியுமா இத? போய் பேசினாரு. கொன்னுட்டாங்க. சரியா? பார்க்கிறோம். முஸ்லிம்ஸ் கொன்னுட்டாங்க. சரியா? ஸ்ரீ சாதனா சர்ஜி முஸ்லிம் ஆளுங்க அடிச்சு கொன்னுட்டாங்க. சுத்தி மூவ்மெண்ட். ஓகே. பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அத. யூசுப் மெகர் அலி. பாம்பே கவர்னரா இருந்தார் அவரு கொஞ்ச நாளைக்கு. அவர் தான் இந்த ஸ்லோகன்ஸை காயின் பண்ணார் பார்க்கும். முன்னாடி டீல பார்த்தோமே மௌலானா ஆசித் மதானி இன்குலாப் ஜிந்தாபாத். 49 பாக்குறீங்க. கோமகட்டு மாறு இன்சிடென்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அதனால ஏ. ஞாபகம் இருக்கா இது என்னன்னு? கோமகட்டு மாறு இன்சிடென்ட் பார்த்துருக்கீங்களா? ஷிப்பு. ஓகே. ஸோ அது பார்க்குறீங்க. அதாவது ஜப்பான்ல இருந்து ஒரு ஆள் என்ன பண்றாரு? ஒரு சீக்கியர் ஒரு ஷிப்பை வாங்குறார். கோமகட்டு மாறும் பேர் வைக்கிறார். வச்சுட்டு அவங்க எங்க போலான்னு நினைக்கிறாங்க? கனடா போலான்னு பாக்குறாங்க. கனடாக்காரன் 1914ல கனடாக்காரன் சொல்றாங்க இது வேர்ல்டு வார் வேற போயிட்டு இருக்கு, இவங்க டெரரிஸ்டா இருக்கலாம், இவங்க உள்ள விட முடியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அங்க இறக்கல. இப்ப அவங்க சாப்பாடு இல்லாம திரும்ப ஷிப் எங்க வருது? இந்தியாவுக்கு வருது. அவங்களே சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு வரான் ஷிப்ல இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு வந்தா பிரிட்டிஷ்காரன் நீ கனடால இருந்து வந்திருக்கியா, அவனே உனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், நான் எதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், நீ டெரரிஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னோன்னே நாங்களே என்ன இங்கிருந்து சாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அடிச்சுட்டாங்க. உள்ள இறங்குனாங்க, போட்ல குதிச்சாங்க. குதிக்கிறவங்க சுட்டுட்டான். ஒரு 30 பேரை கொண்டுட்டாங்க. இதுல கோவடைஞ்ச சீக்கியர்கள், யூஎஸ்ஏல இருக்க சீக்கியர்கள் லான்ச் பண்றதா கதர் ரிவோல்ட் லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதுவுமே இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சிட்டான், பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால கதர் ரிவோல்ட் என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு டைம் நம்ம கனடா பிரைம் மினிஸ்டர் வந்தார் இந்தியாவுக்கு. வந்துட்டு இந்த சம்பவத்தை நாங்க ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே ரொம்ப வருந்துறாங்களே அவங்க, எப்போ நடந்ததுக்கு. அது ஒரு ரிச்சுவலா பாக்குறோம். ஓகேவா? கொஞ்சம் கூட வந்து லாஜிக்கே இல்லாம எப்போ நடந்ததுக்கு இப்ப நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சம்பிரதாயமா போயிடுச்சு. சரி, அது ஒரு எமோஷனே இருக்காது அதுல. அது ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே. 50 ஆகஸ்ட் ஆஃபர் சொன்னிச்சு. அது கரெக்ட் தான். வைசாக் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிச்சு. அதனாலதான் நம்ம அதோட டெவலப்மெண்ட் எப்போ பார்த்தோம்? வாங்க நம்ம சீட்ஸை பிரிச்சுக்கலாம் கூப்பிட்டாங்களே ஒரு கான்ஃபரன்ஸ். இதோட டெவலப்மெண்ட் பார்த்தோமே. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இந்தியன்ஸ்கே கொடுத்தால எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு வைஸ்ராயோட பேர்ல ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தோம். வேவல் பிளான், சிம்லா கான்ஃபரன்ஸ். அங்கதான் யாரு சண்டை போட்டுக்கிட்டாங்க? ஜின்னாவும் மௌலானா அபுல் கலாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த கதை சொன்ன யோசிச்சுப்பாங்க. கேபினட் மிஷன் பிளான் வீக் ஸ்டேட் தான். வீக் யூனியன் தான் சொல்லுவான். யூனியன் எப்பவுமே வீக்கா இருக்கணும், ஸ்ட்ராங் சென்டர் சொல்ல மாட்டான். சென்டர் வீக்கா இருக்கட்டும், ப்ராவின்சஸ் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். அப்போதான் முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படி சொன்னா. இவ்வளவுதான் பண்ண முடியும், பாய்சன்லாம் கொடுக்க முடியும்னு சொன்னனால டைரக்ட் ஆக்ஷன் மத கலவரத்தை பண்ணிட்டாங்க. பெங்கால்ல நம்ம முஸ்லீம் லீக் கவர்மெண்ட் பண்ணாங்க. ஓகே. ராஜாஜி ஃபார்ம்ல எப்படி பாகிஸ்தானை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி தானே பேசினாங்க, நம்ம பார்த்தோம். எப்படி பிரிக்கலாம், பிரிச்சாலும் நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க, ஒன்னாவே இருங்க அப்படின்னு ராஜாஜி பேசிட்டு இருந்தா. ஜின்னா இதெல்லாம் பேசாதீங்க, பிரிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஃபெயிலியரா பார்த்தோம். ராஜாஜி ஃபார்ம்ல ஃபெயிலியரா படிச்சோம். அதனால அது 4th ஒன் தப்பு, 3rd ஒன் கரெக்ட். ஆமா, கிறிஸ்ட் மிஷன் ஃபெயிலியர் ஆனால காந்தி லான்ச் பண்றாரு குவிட் இந்தியா மூவ்மெண்ட். கேபினட் மிஷன் தப்பு. 2nd 4th தப்பா? ஓகே, 2nd 4th தப்பு. இங்க இன்கரெக்ட் கேட்டிருக்கு. ஓகே, அப்ப 2 1 4. ஓகே, இங்க இன்கரெக்ட் கேட்டிருக்கு, அதை பார்த்து கரெக்ட் நினைச்சு போயிருக்காங்க. 1 3 போயிருக்காங்க. 2 1 4. ஓகே, இப்போ 51 பார்க்குறோம். ரோஷானி மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நம்ம பார்த்தோம் மிடில் அக்பர் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன். ரோஷானி சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல ஒரு குரூப் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க ரோஷானின்னு சொல்லிட்டு இது ஒரு புது மதம்,
நாங்க புது ஆளுங்க, நாங்க முகலாயர்கள் கீழே இருக்க மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. இது வந்து ஒரு லைக் சோசியல் ரிஃபார்ம், ரிலீஜியஸ் ரிஃபார்ம்னு சொல்லிட்டு இருந்தானே தவிர, லேண்ட்லார்ட்ஸ் பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அதனால நாங்க கம்யூனிட்டியே வேற, நாங்க முகல்ஸ்குள்ள இருக்க மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அப்போ நம்ம ஆள் அக்பர் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விடுறாரு. பீர்பால போய் பார்த்துட்டு வர சொல்லி ஒரு பேட்டில் கூட நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. சரியா? மல்தாரி பாஸ், பேட்டில் ஆஃப் மலந்தாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மலந்தாரி பாஸ் அந்த இடுக்குல நின்னுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே இறங்கிட்டாங்க. இறங்கி எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. பீர்பால் செத்துருவாரு, எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. அப்படி பீர்பால் இறந்ததே நம்ம இங்க தான் பார்க்கிறோம். ஓகே 52 அவுரங்கசீப் பார்க்கிறோம். அவரது எது கரெக்ட் ஆன்சர்? அவரு எந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அவுரங்கசீப்? சியா? டெல்லி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறீங்க, முக்தாசிப்ஸ்ங்கிற ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் தான் பண்ணாருன்னு பார்த்தோம். அவங்களுக்கு என்ன வேலை? தண்ணி அடிச்சுட்டு நடுவில் ரோட்ல போகக்கூடாது. தண்ணி அடிச்சு ரோட்ல போகக்கூடாது, அடிச்சிருவாங்க. சரியா? அங்கே நின்றுட்டு கேர்ள்ஸ் தப்பா பேசக்கூடாது. அப்படி லைக் அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் எப்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பப்ளிக் மாரல் போலீசிங், அதுக்கு தான் முக்தாசிப்ஸ் இருக்காங்க. நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல்லாம் அவர் செலிப்ரேட் பண்ணல பார்க்குறோம். ஜரக தர்ஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணாருன்னு தான் நம்ம பார்த்தோம். அது பண்ணிட்டு இருந்த யாருன்னு பார்த்தோம், அக்பர். இது என்ன அல்லாவுக்கு ஈக்குவலா இருக்கு, அந்த மாதிரிலாம் தோரணம் இருக்கக்கூடாது ஒரு ராஜாவுக்குன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணதான் நம்ம பார்த்தோம். 53 ஓகே கல்மா அப்படிங்கிறது சேக்ரெட் வெர்சஸ், குரான் வெர்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கல்மான குறிப்பா வந்து there is no god other than Allah அப்படின்னு இருக்கும். முகமது இஸ் த ப்ராஃபெட் அப்படின்னு இருக்கும். அதான் கலிமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யா லல்லாகா வரும். சரியா? அது சொல்லலாம், அரபி வார்த்தை வரும். ஸோ அது வந்துட்டு அதெல்லாம் வந்து காயின்ல இனிமேட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன்? ஹிந்துஸ் கையில என்ன பண்ண கிடைச்சதுன்னா போட்டு காலில் மிதிப்பானா? ஹிந்துஸ் கையில அது கிடைச்சது. காயின்ல நீங்க குரானிக் வெர்சஸ் போட்டீங்கன்னா ஹிந்துஸ்க்கு கோவத்தில் தான் இருப்பான். இவெல்லாம் யாரா இங்கேருந்து வந்து நம்மளை ரூல் பண்ணிட்டு அப்படிதான் இருப்பாங்க. கீழே போட்டு என்ன பண்ணுவான், மிதிப்பான். அதனால அவன் ஷிப் சொல்ல அதை பண்ணாதீங்க. அதனால ஹிந்துஸ் அதை மிதிப்பாங்க, வேணே அதை அசிங்கப்படுத்துவாங்க. அதனால புனிதமான வெர்சஸ் காயின்ல போடாதீங்கன்னு சொன்னார். 53 எக்ஸஸ் இல்லை, ஜகீர் கம்மி. ஓகேவா? லேக் ஆஃப் ஜகீர்ஸ் தான் பிரச்சனை. ஸோ அப்போ ஜகீர் சிஸ்டம்ல என்ன பார்த்தோம், மன்சப்தார்னு பார்த்தோம். ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்றோம், மன்சப்தார்னு சொல்றோம். அவருக்கு சேலரி தேவைப்படுது. அந்த சேலரியை என்ன பண்ணிடுவாங்க, ஒன்று கேஷாக கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு ஜாகீர்னு ஒரு லேண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அவருக்கு அட்டாச் பண்ணிடுவாங்க. 1 லட்ச ரூபா சம்பளமா, 1 லட்ச ரூபா லேண்ட் ரெவன்யூ ஈல்டு பண்ற ஜாகீரை அட்டாச் பண்ணிடுவாங்க. இப்போ அவுரங்கசீப் என்ன ஆயிடுச்சு, கையிலையும் காசு கொடுக்க மாட்டேங்கிறான், ஜகீர் உனக்கு இருக்கிறேன் தரேன் அதுல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லேண்டையும் அட்டாச் பண்ண மாட்டேங்கிறாங்க. சம்பளம் எல்லாம் மன்சப்தார் உட்காந்து இருக்காங்க. சம்பளம் இல்லாம நாங்க எதுக்கு இருப்போம் அப்படின்னு எல்லாம் வெளியில போனனால முகல் எம்பையர் உடஞ்சிருச்சு. இதுதான் மன்சப்தாரி கிரைசிஸ், ஜகீர்தாரி கிரைசிஸ் எல்லாம். ஏன் ஜகீர் கிடைக்கல அப்படின்னா, இந்த ஆள் எங்க அப்பதான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய ரிவோல்ட் நிறைய வந்துருச்சு. ஃபுல்லா ரிவோல்ட், பயங்கரமா நார்த் இந்தியா ஃபுல்லா ரிவோல்ட், விவசாயிகள் எல்லாம் பிரச்சனை பண்ணி யுத்தகலமா இருக்கும்போது எங்க லேண்ட் ரெவன்யூ ஈல்டிங் லேண்ட் கிடைக்கும்? ஓகேவா? அதனால ஜாகீர் கிடைக்கல. அதனால சம்பளம் கொடுக்க முடியல, பிரச்சனையாச்சு. அதனால அவுரங்கசீப் இதை மேனேஜ் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா பிரச்சனை நிறைய பண்ணிட்டாரு அவுரங்கசீப், நிறைய பண்ணி விட்டு போயிட்டாரு. அதனால டிக்ளைனுக்கு அவரு காரணமா சொல்லுவாங்க. அவுரங்கசீப் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க, டிக்ளைனுக்கும் அவர் தான் காரணம். ஓகே 54 ஓகே. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், கதையிலேயே வந்துருச்சு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஜாகீர் நீங்க சொல்றோம், மொக்காசான்னு மரத்தா சொல்லுவாங்க. அதனால வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே 54 பார்க்குறோம். அதை டிஸ்பேண்ட் பண்ணது யார், பால்பன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லையா? ஐ எம் த ஷேடோ ஆஃப் காட் சொன்னது யாரு, பால்பன். மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் பண்ணார் அலாதீன் கில்ஜி. ஓகே, அது வந்து யாரும் கண்டினியூ பண்ணல பார்த்தோம். ஸோ எதுக்காக மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி அதிக படைகளை ரெக்ரூட் பண்ணி மங்கோல்ஸை காலி பண்ணோம், அதுக்காக பண்ணது தான் பார்ப்போம். முகமது பின் துக்ளக் அப்படி பண்ணார். ஸ்வர்கதாரின்னு ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சம் வந்துருச்சு டெல்லியில. அதனால கங்கா வேலியில ஒரு இடத்துல செட்டில் ஆயிருந்தாரு நம்ம பார்க்குறோம்.
ஓகே 55 எல்லாமே கரெக்டாப்பா. மராத்தா கிங்டம் தான் பார்க்குறோம். அது ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப முக்கியம். பேட்டில் ஆஃப் டெல்லி பார்க்குறீங்க 1802 ஐ திங்க் 2 ஆர் 3 பார்த்துக்கங்க. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார்ல பார்ட்டா இருக்கும். செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார்ல டெல்லி பேட்டில் ஆஃப் டெல்லி ஒரு 1801 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. 1 தானே 1801 செக் பண்ணிக்கோங்க. அதுல என்ன நடக்குது? அன்னைக்கு 1800s வந்துட்டாலே முகல்ஸ் வீக். எல்லாம் கடைசியா இருக்கிற ஆளுங்க தான். அப்போ முகல்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அந்த டைம்ல? மராத்தாஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மராத்தாஸ் காலி பண்ணி டெல்லி என்ன பண்றான்? பிரிட்டிஷ்காரன் தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்போ பேட்டில் ஆஃப் டெல்லி ரிசல்ட் என்ன? டெல்லி வாஸ் கேப்சர்ட் பை பிரிட்டிஷ். அப்போ டெல்லியை கேப்சர் பண்ணிட்டு ரெட் ஃபோர்ட் மட்டும் முகல்ஸை வச்சுக்கிட்டான். ரெட் ஃபோர்ட் மட்டும் முகல் ராஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. டல்கோஸ் என்ன சொல்லிட்டாரு? கடைசி ராஜா யாரு? பகதூர் ஷா. நீ இறந்ததுக்கு அப்புறம் உன் குடும்பம் யாரும் செங்கோட்டையில கூட எல்லாம் வெளியில கிளம்புன்னு சொன்னார். அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு 1854 வராருன்னு பார்க்கணும். பேட்டில் ஆஃப் போபால் பாஜிராவ் பண்ணது பாருங்க பாஜிராவ் பண்ணது. மற்றதும் பார்த்துக்கங்க. ஆனா அவ்வளவு இம்பார்ட்டண்டா இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. 56 விஜயநகர் கிங்டம். கண்டிப்பா நாயங்கரா தான். நாயக்கா சிஸ்டம், ஃபீடல் லார்ட்ஸ், அமர நாயக்காஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆயகாஸ்னா யாரு? 12 பேர் அனுப்புவாங்களா? ஒவ்வொரு கிராமங்களையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம என்ன பார்த்தோம்? சோலாஸ்ல இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்களே எலெக்ஷனு, குடவோலை சிஸ்டம், நீங்களே தேர்ந்தெடுத்து நீங்களே அங்க பஞ்சாயத்து பார்த்துக்குங்கன்னு விட்டாங்க. அப்படி நம்ம சோலாஸை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்படியே ஆப்போசிட்டா விஜயநகர் எம்பையர் பார்க்கணும். மேரேஜை டேக்ஸ் பண்ணாங்க. அதுவும் கரெக்ட் தான். பார்த்துங்க. மேக்ஸிமம் எல்லா கிங்டம்ஸும் மேரேஜஸ்க்கும் டேக்ஸ் பண்ணுவாங்க. விஜயநகர் எம்பியோட விதி விலக்கு இல்லை. ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நம்ம பார்த்தோம் ஷிராஸ்ங்கிற சிட்டி நம்ம இப்போ நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஈரான்ல அந்த சிட்டி இருக்கு, அடி வாங்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதுதான் கல்ச்சுரல் சென்டர், முக்கியமான கல்ச்சுரல் சென்டரா அன்னைக்கு ஈரான் நிறைய எழுத்தாளர்களை வச்சிருந்த ஒரு சென்டரா அன்னைக்கே இருந்து இருக்கு. அது மாதிரி ஒரு இடம் இந்தியாவில் அப்படின்னா ஜான்பூர் சொல்லுவாங்க. யூபியில இருக்கிற இடம் ஜான்பூர் சுல்தானேட்னு கூட நம்ம படிச்சிருக்கோம். டெல்லி சுல்தானேட் உடையிற டைம்ல அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் பஹ்லுல்லோடையும் கேப்சரும் பண்ணிடுவாரு அதை. ஸோ அப்படியே ஜான்பூர் சுல்தானேட் ஒன்று பார்த்தோம். ஏன் அது ஷிராஸ்ன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நோட்ஸ் போய் பாருங்க. ஷிராஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஓகே பத்மாவத் பார்க்குறோம். ஆமா மாலிக் முகமது ஜெய்சி ஒரு சூஃபி செயின்ட் தான் பார்க்குறோம். ஸோ அதில் என்ன பிரச்சனை சொன்னேன்? 240 வருஷம் கழிச்சு எழுதியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜி இறந்து 1540 எழுதியிருக்காரு. அவர் 16 ஆமா 220 வருஷம் கழிச்சு எழுதியிருக்காரு. 220 வருஷம் கழிச்சு எழுதும் போது அலாவுதீன் கில்ஜி சிட்டூர்கோட்டையை அட்டாக் பண்ணாரு, பிடிச்சாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா வந்து நெருப்புல இறங்கிட்டாங்க. அது இருக்கு. ஆனா இந்த அம்மாக்காக தான் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு கதையை புதுசா எழுதுற மாதிரி தான் இருக்கு இவரு. சரியா? ஏன்னா அந்த டைம்ல யாருமே அதை பத்தி பேசல. அந்த அம்மாக்காக தான் அட்டாக் பண்றாரு அப்படின்னா எதுவுமே யாரும் பேசல. ஆனா இவங்க வந்து கொஞ்சம் இந்த ஆள் இப்படி எழுதுறதுனால இதுதான் உண்மைங்கிற மாதிரி தெரியுது. அதை பேஸ் பண்ணி தான் படமும் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். ஸோ அது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாங்க. நூர்ஜஹான். அது ஸோ ஜஹாங்கீரோடைய ஃபேவரட் குவீன் பார்க்குறோம். நூர்ஜஹானுடைய ஒர்க் தான் அது. சிக்கன்காரி எம்ப்ராய்டரி ரெடி பண்ணது அது அவங்க. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா? செகண்ட் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஒன்லி 2. 58 அன்னமாச்சாரியா வெங்கடேஸ்வரா தான்ப்பா. அது கேட்டாங்க ப்ரிலிம்ஸ்ல ஏற்கனவே. திருப்பதி வெங்கடேஸ்வரா அவர் தான் அவருக்கு கடவுள், பர்சனல் காடு. ரொம்ப பழைய ஆள், 500 வருஷம் ஆளு அவரு. தியாகராஜா பார்க்குறோம். என்னது பார்த்தோம்ல, தியாகராஜாவுடைய பர்சனல் காட் ராமா. ராமாக்காக தான் என்ன பண்ணாரு? பஞ்சரத்ன கிருத்தீஸ் அப்படின்னு 5 புக்ஸ் எழுதினாரு. நிறைய புக்ஸ் எழுதிக்க. பஞ்சரத்ன கிருத்தீஸ் ராமா. அந்த ராமா அந்த பஞ்சரத்ன கிருத்தீஸ் தான் பாட எங்க போவாங்க? தியாகராஜா ஆராதனா ஃபங்க்ஷன் பார்க்கணும். சைத்தன்யா கிருஷ்ணா தானப்பா. கிருஷ்ணனுடைய அவதார்னு சொல்லுவாங்க. பெங்கால் சைத்தன்யா கிருஷ்ணனுடைய அவதார் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிருஷ்ணா பக்தியை லைக் ஃபோக்கஸ் பண்ணாரு அவரு. நாம்தேவ் வந்து மகாராஷ்டிரா தர்மால பார்த்துருப்பீங்க. மகாராஷ்டிரா தர்மாங்கிற பக்தி மூமெண்ட்ல பார்த்துருப்பீங்க.
விதோபாங்கிற கடவுள் தான் மகாராஷ்டிராவுக்கே. பந்தர்பூர்ல இருக்கிற விதோபா விஷ்ணுவுடைய அவதாரு. அப்ப சிவா கிடையாது. அப்போ வந்து ஒன்லி 59. ஓகே, இது பாருங்க. ஒரு டைம் கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும்போது யார் யாரெல்லாம் உயிரோட இருந்தாங்கன்னு கேட்டாங்க ஒரு டைம் ப்ரிலிம்ஸ்ல. இப்போ நான் அப்படி கேட்டிருக்கேன். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்போ கபீர் கொஞ்சம் பழசுப்பா, அவர் முன்னாடியே இருக்காரு, அதனால அவரு இல்ல. சரியா? துளசிதாஸ் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க. அக்பர் காலத்துல வாழ்ந்தவர் தான் யாரு? துளசிதாஸ். என்ன புக் எழுதியிருக்காரு? ஹிந்தியில ராமாயணத்தை எழுதுறாங்க. அப்ப ஹிந்தியில ராமாயணம் அப்பதான் வருது. அது வரைக்கும் ஹிந்தி லாங்குவேஜ் அப்பதானே வருது பாக்குறோம். ஹிந்தி லாங்குவேஜ் 500 வருஷம் வரலாறு தானே. சரியா? அதனால ஹிந்தியில அப்பதான் புக்கே வருது. சான்ஸ்கிரிட்ல தான் நம்ம பாக்குறோம். யாரு? வால்மீகி எழுதுன ராமாயணம் தான் அந்த காலத்துல இருந்து இருக்க குப்தா காலத்துல எழுதின ராமாயணமா பார்க்கலாம். அதே வந்துட்டு அதை இப்பதான் ஹிந்தியில மாத்துறாங்க. ஹிந்தி லாங்குவேஜ் இப்பதான் வந்திருக்கு. அதை இவர் பண்றாரு துளசிதாஸ். அக்பர் கான்டெம்பரரி. குவாஜா மொயின் சிஸ்தி நம்ம பார்த்தோமே, அவரு டெல்லி சுல்தானேட் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது வந்த சாமியார். சுஃபி மூவ்மெண்ட்னுடைய ஃபவுண்டர்னு பார்த்தோம். அப்போ ரொம்ப அவர் பழைய ஆளு. அவருடைய கல்லறைக்கு 14 முறை அக்பர் போயிட்டு வந்தாருன்னு சமயம் படிச்சிருக்கோம். ஸோ அப்படி அவருக்காக பாட்டுலாம் கூட சொன்னேன். வாஜா வந்து வாஜா அந்த சாங் ஜோதா அக்பர். ஸோ அப்போ அது அவர்ல இல்லை. ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் இல்லை. குருநானக்கு ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டப்ப இருந்தவர். அக்பர் பாபருக்கு சமகாலத்துல தான் பார்க்குறோம் அவரை. 1539 அவர் இறந்துட்டார். சரி, அவர் வராது. சரியா? ஓகே. டாடு டயால் அக்பர் காலத்திலேயே இருப்பார். நீங்க அவர் ஏஜ் பாருங்க. அக்பருக்கும் அப்படி கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். அவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அக்பருக்கு டிட்டோவா இருப்பார் டாடு டயால். ஸோ அப்போ வந்து ஆன்சர் 2 and 5. 60 பார்க்குறோம். ஸோ கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ காஷ்மீர் ஆண்டு அந்த ஜைனுல் ஆபதீன் பார்க்குறோம். அக்பர் ஆஃப் காஷ்மீர் அவரை சொல்றாங்க. ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதெல்லாம் பண்ணியிருக்காரு. முன்னாடி இந்த ராஜா என்ன பண்ணுவான்? பண்டிட்ஸ், இந்து பண்டிட்ஸ் அடி துரத்திட்டு எல்லாம் டெரரா இருப்பான். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு வாங்க அப்படிலாம் வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கூப்பிட்டு சதி கூட பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சதி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு லிபரலா அவர் மாதிரி ஹிந்துஸை வெல்கம் பண்றாரு பார்க்கணும். ஓகே, ஜைனுல் ஆபதீன் வந்து அக்பர்ல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆனாருன்னு கேட்குறாங்க. கிடையாது. இவர் பழைய ஆளு. அக்பருக்கு இவரோட டைமிங் என்ன? 1420 to 1470. ஸோ அக்பருக்கு 80 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர் தான் இவர். ஹிஸ்டோரியன்ஸ் அவரை பெருமையா சொல்றாங்க. அக்பர் ஆஃப் காஷ்மீர்னு பெருமையா சொல்றாங்களே தவிர அப்படி நம்ம மீனிங் எடுத்துக்க முடியாது. ஓகே, 61 பார்க்குறோம். எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அப்போ பார்த்துறோம் 2 மூவ்மெண்ட்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே தான் போகும். அங்கே இருக்கிறவங்க அவங்க காப்பி அடிப்பாங்க, இங்கே இருக்கிறது அங்கே காப்பி அடிப்பாங்க. அது சுஃபி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பக்தி மூவ்மெண்ட்ல நிறைய கான்செப்டை வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸு, பிராணயாமா, அப்படி அது ப்ரீத்திங் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷனு எல்லாம் சுஃபி சயின்ஸும் பண்ணாங்க. ட்ரெஸ்ஸிங் கூட பார்த்தீங்கன்னா ஹிந்து சயின்ஸ் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கோங்க. அப்போதான் ஹிந்து மக்கள்கிட்ட நம்ம பேசினா எடுபடும் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி நிறைய பக்தி நம்மளுடைய கண்டென்ட்டை அவங்க எடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சைட்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லாமல் இல்லை. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாங்க, அது பார்த்தோம். ரிஷி ஆர்டர்னு பார்த்தோம். அந்த ஷேக் நூரின் வாலி பால் கொடுத்து வளர்த்ததே யாரு தான்? லல்லேஸ்வரிங்கிற அந்த சிவனை வர்ஷிப் பண்ண பக்தி செயின்ட், இந்த லேடியா பார்த்தோம். சரியா? ஸோ அவங்க தான் சிவாவை வர்ஷிப் பண்ணாங்க, சிவ பக்தியில இருந்தாங்க. அவங்க இந்த பையனை, முஸ்லீம் பையன், அவர் அனாதை பையனா இருக்கிறதுனால இவங்க பால் ஊட்டியை வளர்த்தாங்க. அப்போ பாலூட்டு வளர்த்தும் போது அவன் என்னதான் முஸ்லீம் பேக்ரவுண்ட் இருந்தாலும் இந்த அம்மா சிவா பத்தின கதையெல்லாம் சொல்லும் போது அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் அவருக்கு போயிடுச்சு. அதனால ரிஷி ஆர்டர்னு அதை சொல்றாங்க பார்க்குறோம். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறீங்க, அது கரெக்ட் தான். நம்ம வந்து ஆதி கிரந்தனா சீக்கியர்கள் எழுதுறது மட்டும் இல்லப்பா, பக்தி மூவ்மெண்ட்ல ஒரு வெர்ஷன் தான் என்னது? சீக்கிசம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தி மூவ்மெண்ட்ல ஒரு வெர்ஷன் தான் என்னது? பஞ்சாப்ல இருந்த பக்தி மூவ்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம்? சீக்கிசம்னு சொல்றோம். சரியா? ஸோ அப்போ வந்து அந்த சீக்கிசனுடைய புனித நூலை மற்ற கபீர் சீக்கியர் கிடையாது. கபீருடைய வர்சஸும் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. சுஃபி சயின்ஸும் எடுத்து போட்டிருக்காங்க. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா?
62 பார்க்குறோம். அதுக்கு அடுத்து தானே ஹர்கோபிந்த் தானே மிலிட்டரி கொண்டு வராரு. 6th குரு 5வது குரு கொன்னுட்டனால அவரோட பையன் ஹர்கோபிந்த் என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஆர்மி எலமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. பார்க்கணும். ஆர்மி ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் த்ரோன்ல வந்து உட்கார்றாரு. நான் இனிமேட்டு என்னது உங்களுக்கு ஆன்மீக குரு மட்டும் கிடையாது, உங்களோட அரசியல் குரு நானு. மீரி பெரி சிஸ்டம் த்ரோன்ல உட்காந்து பஞ்சாயத்து பண்றாரு. பஞ்சாயத்துல இங்க வாங்க முகல் ஸ்டே ஆட்டம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக பில்டிங் தான் அகால் தக்ட் டைம்ல. ஓகேவா? அது அகால் தக்ட் அப்படின்னா த்ரோன் ஆஃப் த பிரைஸ்லெஸ் டைம்லெஸ் ஒன்னு வரும். ஓகே, அப்போ கரெக்ட் தான். நாங்க அரசியலையும் நாங்க தனி ஆளுங்க தான் அப்படின்னு அது அந்த பில்டிங் தான் சொல்லுது. 63 பாக்குறீங்க, ரெண்டுமே கரெக்ட் தான். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. கண்கானா சுஃபி சாமியார்கள் தங்கி இருக்கிற மடம். நிறைய மடம் இருந்துச்சு, அதெல்லாம் பாப்புலர் ஆச்சு. மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, தூங்க வைப்பாங்க, பாட்டும் சொல்லி கொடுப்பாங்க, குரானை பத்தியும் சொல்லி கொடுப்பாங்க. அதனால கண்காசுங்கிறது மடமா நம்ம பார்க்கணும். 64 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஹஸ்த் பிகிஸ்த் அப்படின்னா 8 பாரடைசஸ் 8 சொர்க்கங்கள் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பெர்ஷியன் பில்டிங் ஸ்டைலா இருந்துச்சு. 8 என்ட்ரன்ஸ் இருக்கும், 8 ஃபேஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஓகேவா? 8 என்ட்ரன்ஸ் இருக்கும் ஒரு பில்டிங்ல. அதை வந்து பூங்கல்ஸ் காப்பி அடிச்சாங்க. அதுதான் நீங்க கிளாசிக் எக்ஸாம்பிள் ஹுமாயூன் டூம் பார்க்கலாம். ஹுமாயூன் டூம் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிருக்கேன், அது 8 ஃபேஸ் இருக்கும். அது கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அந்த நான் இதை கேலிகிராஃபின்னு படிச்சிருக்கோம்ல, குரானிக் வெர்சஸ் எழுதுவாங்களா, தாஜ்மஹால்ல கூட நீங்க பார்க்கலாம் எழுதியிருப்பாங்கல்ல, அது கேலிகிராஃபி. அதுக்கு தேவைப்படுற ஸ்கிரிப்ட் தான் இது ரெண்டும். நாஸ்டாலிக்ங்கிறது இன்னைக்கு உருதுவனுடைய ஸ்கிரிப்டாவும் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? உருதுவனுடைய ஸ்கிரிப்ட் நாஸ்டாலிக்னு நம்ம இன்னைக்கு அதுக்கு வழக்கத்துல இருக்கு. அந்த நாஸ்டாலிக் ஸ்கிரிப்ட் பார்ப்போம். பீட்டர் டோரா என்னது? பெயிண்டிங் டெக்னிக்கா? ஸ்டோன்ல வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்றதுன்னு பார்த்தோம். ஜெம் ஸ்டோன்ஸை அப்படியே அட்டாச் பண்ணுவாங்க. அதுதான் தாஜ்மஹால்ல நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறோம். சரி, ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்க பளிங்கு கல்ல ஜெம் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணிக்க பூ மாதிரி இருக்கலாம், டிசைன் மாதிரி பார்ப்போம். ஸோ அதனால அது தப்பு. ஜஹங்கீர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, பட் ஆனா அது பெயிண்டிங் டெக்னிக்னு இல்லை இல்ல. ஓகே, 65 அப்போ வந்து ஆன்சர் என்னது? அது பாம்பே. ஓகே ஓகே 65 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? தப்பு. பிளண்டர் இது. ஓகேவா? ஆட்டோமன் எம்பையர் இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், போர்ச்சுகீஸ் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப், ஆட்டோமன் எம்பையர் காலி பண்றதுக்கு வேற ஏதாவது நடந்துருந்துச்சு இங்க பாக்குறோம். ஓகே சார், அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க, அது கரெக்ட். ராய்ச்சூர் டோப்னு பார்த்துருக்கோம். பவுண்டரி கிளாஷ் இது. டெல்லி சுல்தான்ஸ்க்கும் டெக்கான் சுல்தான்ஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்கிற பார்டர் கிளாஷ். நம்ம கிருஷ்ணா துங்கபத்ரா டோபு இல்ல ராய்ச்சூர் டோப்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அங்க அந்த இடத்த கேப்சர் பண்ணுவார் கிருஷ்ணதேவராயா. அப்படிதான் பார்க்கணும். சிக்ஸ் பாக்குறீங்க. தரஃப்தார்ஸ்னா கரெக்ட் தான். ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் தான். அதாவது முகல்ஸ்ல வந்து ப்ராவின்ஸ் என்ன சொல்லுவாங்க? சுபா அதை பாத்துக்கிறதுக்கு சுபாதார் அப்படிம்பாங்க. சுபாதார் முகல்ஸ்ல. இது இங்க என்ன சொல்றான்? தரஃப்னு சொல்றான். பகமணியில தரஃப் பாத்துக்கிறது, அது கவர்னர் தரஃப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சாதர்னு யாரு? சாதர் ஐ ஜகார்னா நம்ம சாதர்னாலே யாருன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து நீங்க யுனானிமஸா அந்த டேர்ம் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். முஸ்லீம் கிங்டம்ஸ் எல்லாமே யுனானிமஸா யூஸ் பண்ணோம். சாதர்னா சாமியார், ரிலிஜியஸ் லீடர், ரிலிஜியஸ் மினிஸ்டர். 3 டொமைன்ஸ் அவருக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன கண்ட்ரோல் இருக்கும்? ஜஸ்டிஸ், எஜுகேஷன், ஸ்டைஃபன் 3மே அவர் கண்ட்ரோல் தான் இருக்கும். சாதர் தான் ஜோதா அக்பர் படத்துல பார்க்கலாம். அக்பரனுடைய வில்லனை, அக்பருக்கு எதிராப்புல இருக்கிற வில்லனை யார் தான்? சாதர் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாதர் வந்து அக்பரனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஏற்றுட்டு பேசிட்டே இருப்பார். எப்படி நீங்க ஆக்ரா கோட்டைக்குள்ள, நம்ம இருக்கிற ஆக்ரா கோட்டைக்குள்ள கிருஷ்ணாவுக்கு கோயில் கட்டலாம் அப்படின்னு கேட்பாரு.
அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்? யார் கட்டினா? அக்பர் கட்டினார். ஏன்? ஜோதாபாய் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கினா நீ என்ன பண்ணும்? நான் உன் கோட்டைக்கு வரணுங்கிற. நான் ஆனா கிருஷ்ணா கோயில் கட்டிக்குவேன், இருப்பேன் அப்படின்னு சொல்லி, ஓகே கிராண்டட் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் போடுவாங்க. நம்ம சொல்லும் சரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எல்லாருக்கும் கோவத்தை கொடுத்துச்சு. யோசிச்சுப்பாங்க அவங்க எல்லாமே அதை வேற ரிலீஜியன் இஸ்லாம்னா மற்ற ரிலீஜியன்ஸ் எல்லாமே மற்ற காட்ஸ் எல்லாமே ஈவில் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டி அப்படிதான், ஓகேவா? ஜூடைசமும் அப்படிதான். இந்த 3 மதங்களும் அப்படிதான். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ஆக்ரா கோட்டைக்குள்ள இப்படி வச்சுக்கலாம்னு சொன்னோன்னே அக்பர்ட்ட அந்த கேட்பார். அந்த படத்துல அப்படி வரும். இவர் பதில் சொல்லலான்னு பார்ப்பாரு. பதில் சொல்லும்போது மனு மோகனா அப்படின்னு அங்கிருந்து அந்த அம்மா பாடுவாங்க அந்த கோட்டையில இருந்து. அப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாரு. அப்படி போயிட்டு இருப்பாரு. திரும்பி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவரை. ஏன்னா நாங்க இவர் கேட்டாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் திரும்பி பார்த்துட்டு சபை கலையலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு அவர் பாட்டுக்கு. சரியா? கெத்தா இருக்கும் அந்த சீனு. ஸோ அப்படிதான் சாதர் பிரச்சனை பண்ணுவாரு. அப்புறம் எப்படி நீங்க தீர்த்த யாத்திரை வரைக்கும் நீங்க அபாலிஷ் பண்றீங்கன்னா அடுத்தது அக்பர்ட்ட பிரச்சனை பண்ணுவார். அது எப்படி எல்லாருக்கும் இந்து முஸ்லிம்ஸ் எப்படி ஒண்ணா நீங்க நினைப்பீங்க? தீர்த்த யாத்திரை வரை எப்படி நீங்க அபாலிஷ் பண்ணலாம்னு பண்ணுவாரு. அப்படி கடைசியா அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு கவர்னர்ட்ட போய் சேர்ந்து அவங்க வில்லனா மாறி அக்பர் அட்டாக் பண்ணுவாங்க. எப்படி இவங்க டேக்கிள் பண்றாரு அப்படிங்கிறது தான் கதையா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பாமனி சுல்தான் ஜிசியாவை இம்போஸே பண்ணலையா? இல்ல. எந்த கிங்டமும் அப்படி இருக்காது. எல்லா கிங்டமும் ஜிசியாவை இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணாங்க. அக்பர் வேணா சொல்லலாம் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஏதோ 1, 2 ராஜா சொல்லலாம். எந்த முஸ்லீம் கிங்டமும் கம்ப்ளீட்டா ஜிசியாவை பேன்லாம் பண்ணல. ஓகே. 67 பார்க்குறோம். நார்த் சவுத் பார்க்கும்போது நார்த்ல ஃபர்ஸ்ட் பாருங்க புலந்த் தர்வாசா. அதை எடுங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தோம். புலந்த் தர்வாசா ஃபத்தேபூர் சிக்ரினுடைய ஒரு என்ட்ரன்ஸ் கோட்டை. ஃபத்தேபூர் சிக்ரி நம்ம பார்க்குறோம். ஆக்ராவை விட்டுட்டு எங்க வர்றார் அக்பர்? இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஃபத்தேபூர் சிக்ரியே அந்த இடத்த கேப்ல அனௌன்ஸ் பண்றாரு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அந்த சிக்ரி ஏன் செலக்ட் பண்ண சொன்னேன்? ஏன் அந்த சிக்ரி இடத்த செலக்ட் பண்ணி அதை கேப்ல கொண்டு வந்தாரு? அதுக்கு அதை ஞாபகம் இருக்கா? சலீம் சிஸ்தி பிளஸிங் பண்ணாரா பையன் உனக்கு பிறப்பான்னு சொன்னோன்னே அதனால அந்த இடத்த சிக்ரின்னு அவர் இருந்தார். அந்த ஊரு அது கிராமமா இருந்ததை இன்னைக்கு என்ன பண்ண கோட்டையா மாத்தினாரு. அதான் ஃபத்தேபூர் சிக்ரி ஃபோர்ட். அதுல ஒரு என்ட்ரன்ஸ் தான் புலந்த் தர்வாசா பாக்குறோம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது பாக்குறீங்க பீபிகா ஹிந்தோலா மஹால் பாருங்க. அது வந்து மால்வா தார்ல இருக்கு. மால்வா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மால்வா கிங்டம்ல நீங்க ஹிந்தோலா மஹால் பார்க்கலாம். ஸ்விங்கிங் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பீபிகா மக்பாரா எங்க இருக்கு? யார் கட்டினது? யார் டைம்ல பார்த்தோம் பீபிகா மக்பாரா? ஞாபகம் இருக்கா? அவுரங்கசீப்னுடைய பையன், அவுரங்கசீப் பையன் அவங்க அம்மாவுக்கு. அவுரங்கசீப் ஒய்ஃபுக்கு தான் கட்டியிருக்காங்க. அவுரங்கசீப் கட்டல. அவுரங்கசீபோட பையன் அவங்க அம்மாவுக்கு கட்டியிருக்கான். அதான் பீபிகா மக்பாரா அவுரங்காபாத்ன்னு சொல்லிட்டு அதான்ப்பா அந்த தாஜ்மஹால் இழைச்சி போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுல தாஜ்மஹால் மாதிரியே இருக்கு. அது இழைச்சி போச்சு, கோவிட் அட்டாக் ஆகி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இமேஜ் காட்டியிருப்பேன். நான் சொன்னேன் தோனி படம் ரெஃபரன்ஸ் கூட சொன்னேனே. இந்த கொஞ்சம் உன் பார்வை அந்த சாங் இருக்கும்ல தோனி அந்த சாங் இங்கதான் வளைச்சு எடுப்பாங்க பாருங்க. ஓகே. இப்ராஹிம் ரவுசா அது வந்து பீஜாப்பூர்ல இருக்கு பாக்குறோம். இப்ராஹிம் ஆதில் ஷா 2 அவருடைய கல்லறை. ஸோ அப்ப ஆன்சர் என்ன வருது? டெல்லியா? ஓகே டெல்லி. ஓகே. முகல்ஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்க? எதுவுமே கொண்டு வரல. இதெல்லாம் டொபாக்கோ கேஷ் கொண்டு வந்தது போர்ச்சுகீஸ். காஃபி யார் கொண்டு வந்தா? பாபா புதான் சுஃபி செயின்ட் பக்ரைன்ல இருந்து 2 காஃபி பீன்ஸை திருட்டுத்தனமா அவர் கொண்டு வந்தார். ஓகேவா? ஏன்னா காஃபி பீன்ஸ் எந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த ஊருக்காக ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. எரிச்சு அதை ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. ரோஸ்ட் பண்ணிட்டா அது என்ன ஆகுது? மறுபடியும் அது நீங்க ஜெர்மினேட் ஆகாது சீடு. அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இவரு ரோஸ்ட் ஆகாத இருக்கிற திருட்டுத்தனமா 2 விதைகளை பாக்கெட்ல போட்டு இந்தியாவுக்கு வந்து கர்நாடகால அந்த சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாரு? இன்னைக்கு சொல்றோம்ல சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட் அங்க வந்து பாபா புதான் ஹில்ஸ் நீங்க சொல்றோம். அங்கதான் காஃபியை நட்டாரு பார்க்கிறோம். அதனால பாபா புதான் கிரின்னு சொல்றாங்க அந்த மலையை. 69 பார்க்கிறோம். மக்சர் நாமா எது ரிலேட்டடா? ஆன்சர் சி. இஸ்லாமிக் கிளாஸ்ல அல்டிமேட் இன்டர்பிரட் நான் தான். சாதர் கிடையாது.
எல்லா கிங்டம்ஸ்லயும் சாதர் தான் இருப்பாங்க, அப்போ ரிலீஜியஸ் மினிஸ்டர்ஸ் தான் அல்டிமேட் இன்டர்பிரேட்டர். ஆனா இது ஒரு புரட்சி, அக்பர் செஞ்ச புரட்சி. நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க, ஹிந்துஸ்க்கும் ஹிந்துஸ் சட்டம் தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனைகள் அதிகமா கொடுக்குறீங்க, அதே தப்புக்கு இஸ்லாமியர் பண்ணா அவனுக்கு தண்டனைகள் என்ன பண்ணீங்க குறைச்சிக்கிறேன். ஷியா சன்னினாலும் அவங்கள சன்னி குரூப்னு சொல்லிட்டு நீங்க தண்டனையை நம்ம ஆளுங்களுக்கு செம்மையா தரீங்க, அதே ஷியா ஆளுங்களுக்கு தண்டனைகள் அதிகமாக கொடுக்குறீங்க. இந்த பஞ்சாயத்துலாம் வேணாம், நான் தான் அல்டிமேட் இன்டர்பிரேட்டர்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலா அக்பர் இல்லிட்ரேட்டா பார்க்கும், சரியா? அக்பர் படிக்காதவர். பட் ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் தான் இன்டர்பிரேட்டர்னு சொல்றாரு. அப்போ என்னது கேட்டு கேட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா இவர் ஒரு முடிவு எடுப்பார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், சரியா? 70 ஓகே. அப்போ வந்து ஓகே, மற்றதெல்லாம் பார்த்துங்க, அதெல்லாம் இல்லை, சரி ஓகே. 70 அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு. பேட்டில் ஆஃப் சமர்கர் வந்து அவுரங்கசீப் வந்து எப்படி வந்து த்ரோன்ல உட்காந்தாருங்கிற கதையில பார்த்தது. தாரா ஷிகாவும் அவங்களும் சண்டை போட்டுக்கிட்ட கதையை பார்த்தோம். பேட்டில் ஆஃப் கன்னுஜ்னா எப்படி ஹுமாயூன் ஊரை விட்டு ஓடி போனாருங்கிற கதை தான் பேட்டில் ஆஃப் கன்னுஜ். அது ரெண்டுமே தப்பு. 71 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சார்பா கார்டன்ஸ் மேலேருந்து வந்த கான்செப்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் அந்த உஸ்பெகிஸ்தான் அந்த லைனில் இருக்கும். ஸோ அது சொல்லலாம். ஏன்னா அந்த ஏரியாக்காரர் தானே பாபர். பாபர் எந்த இப்போ உஸ்பெகிஸ்தான்காரன்னு சொன்னா இன்னைக்கு இருக்க உஸ்பெகிஸ்தான். ஸோ அப்போ அங்கே தான் காம்படிஷன் அதிகம், அதனால துரத்திட்டாங்க. அதனால அங்கே இருந்த கார்டன்ஸை இங்கே கொண்டு வந்து அவர் தான் கொண்டு வர்றாரு. அரம்பா பார்த்துக்குங்க, அரம்பாங்கிறதும் ஆக்ரால அவர் கொண்டு வந்தாரு. அதான் ஓல்டஸ்ட் முகல் கார்டன் சொல்றாங்க, சார்பா ஃபார்மேட்ல இருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் இது ஷாஜகான் டைம்ல கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். நீங்க தாஜ்மஹால் முன்னாடியே கட்டியிருப்பாரு, சார்பா கார்டன் இருக்கும். நிறைய கார்டன்ஸ் ஷாஜகான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு நம்ம சொல்லலாம். அதனால ஆல் 3. 72 பார்க்குறோம். ஃபத்வான்னு வந்தாலே லீகல் பா, லா வார்த்தை வந்தாலே பார்த்துங்க, லா. அலம்கீர்னு யாரை சொல்றோம், யாரோட டைட்டில்? அவுரங்கசீப் டைட்டில் அலம்கீர். ஓகேவா? அலம்கீர்னா உலகத்தை ஆள்பவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லா ராஜாக்களும் அப்படிதான் பேரை வச்சுக்குவாங்க. ஒருத்தர் ரூல் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே பேரை வச்சுக்குவாங்க. இப்போ ஷா ஜகான், ஷானா ரூலர், ஜகான்னா உலகம், ரூலர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே அப்படிதான் பேர் வச்சுக்குவாங்க. நீங்க பாருங்க, ஆக்சுவலா குர்ரம் தான் பேரு. ராஜா வந்து உட்காந்தானே என்ன, நான் உலகத்தை ஆள்வோம். நீ உலகத்தை ஆனதுக்கு அப்புறம் சொன்னா கூட பரவாயில்ல, இந்த த்ரோன்ல உட்காந்தோடனே நான் உலகத்தை ஆள்வோம், ஷா ஜகான். அப்புறம் ஜகாங்கீர் அப்படின்னு வருது, ஜகான்கீர், ஜகான்னா உலகம், உலகத்தை ஆள்பவன். அலம்கீர் உலகத்தை ஆள்பவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்குவாங்க. நீங்க ஃபத்வா அப்போ லா புக் அது பார்க்குறோம். முந்தகா பல்லுபா பார்த்துக்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அது ஹிஸ்டரி புக், அவுரங்கசீப்னுடைய ஹிஸ்டரி பத்தின புக். அவரோட அக்பர் நாமா மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். மஜ்மா அல் பஹ்ரைன் அப்படிங்கிறது இருப்பாங்க, தியாலஜி தான், கரெக்ட், ஆன்மீக சம்பந்தமான புஸ்தகம். இதை யார் எழுதுனாங்கன்னு சொன்னது? இந்த ஷாஜகானுடைய பெரிய பையன் பேர் என்ன? அவரை நான் எப்படி சொன்னேன், பக்கா பயங்கர செக்குலரா அவர் காட்டிக்குவார். அவர் அக்பரை விட அந்த செக்குலருங்கிற மாதிரி காட்டிக்குவார். எப்படி எழுதுவார்? அவர் என்ன பண்ணுவார், எல்லா ஹிந்து புஸ்தகங்களையும் படிச்சிருவார், இஸ்லாமிய புக்ஸையும் படிச்சுட்டு உபனிஷத்ஸும் குரானும் ஒண்ணும்பார். உபனிஷத்ஸும் குரானும் ஒண்ணு. குரான்ல இருக்கிற அந்த நம்ம அல்லாஹ் அல்டிமேட் காடு, அது மாதிரி உபனிஷத்துல இருக்கிற பரம்பொருள் ஒண்ணு அப்படின்னாரு. அதுதான் மிங்லிங் ஆஃப் ஓஷன்ஸ். மஜ்மா அல் பஹ்ரைன் மிங்லிங் ஆஃப் ஓஷன்ஸ், ரெண்டும் ஒண்ணு அப்படின்னோடனே டெல்லி மக்களுக்கு செம கோவம் வந்துருச்சு. சரியா, என்னடா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இரு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அவுரங்கசீப் வந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி மக்கள் எல்லா வருஷம் பக்கம் முன்னாடி போயிட்டாங்க, வச்சு செஞ்சாச்சு, இதாக வச்சு. சரியா, டுட்டி நாமா பார்க்குறோம். அது கதை தானே, ஷார்ட் டேல்ஸ், 40 கதை சொல்லும் அந்த கிளி பார்க்குறோம். ஹம்பியில் இல்லாத கோயில் சென்னகேசவா டெம்பிள். ஹொய்சாலாஸ் தானப்பா, சென்னகேசவனா ஹொய்சாலாஸ்னுடைய டெம்பிள். ஹொய்சாலாஸ் கர்நாடகா தான், ஆனால் முன்னாடியே இருக்காங்க, விஜயநகருக்கு முன்னாடியே இருக்காங்க. ஹொய்சாலாஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க அந்த ஹலபிடு துவார சமுதிரான்னு 2 இடம் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல இருக்கிறது தான் சென்னகேசவா டெம்பிள், ஹொய்சலேஸ்வரா டெம்பிள், அதான் சொல்லலாம். மற்றதெல்லாம் நீங்க கம்பிக்குள்ள தான் இருக்கு. அகமது கான் டோமும் இது அங்கதான் இருக்கு, பாத்துங்க, ஹம்பியில நான் கொடுத்துருக்கேன். 74 பாக்குறீங்க. இதுல யார் இல்ல அசதி கஜாஸ்ல? ஆன்சர்
சி மல்ல நரியா. கன்னடா ஆளு அவரு. கன்னடா ரைட்டர். கன்னடா ரைட்டர். இப்ப எல்லாமே அத்திகேஜஸ்னா யாரு? தெலுங்கு ஆளுங்க தான் சொல்றோம். 8 பேருமே தெலுங்கு ஸ்காலர்ஸ். இவரு மல்ல நரியா கன்னடா. அப்ப பார்க்குறோம். அது மறுபடியும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஆள் யார் சொல்லியிருக்கேன்? அல்லசன்னி பெட்டண்ணா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அல்லசன்னி பெட்டண்ணா. அவர் தான் டாப் மோஸ்ட், அவர் தான் நம்பர் 1 ஆளு. அவர மிஸ் பண்ணாதீங்க. ஆனா ஏற்கனவே வேற ஒரு ஸ்லிப் டெஸ்ட்ல இன்னும் வேற ஆளுங்கள வச்சு குடுத்திருந்தேன். கொஸ்டின் நீங்க போய் பாருங்க. அதான் சொல்றேன், நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. நீ ஏற்கனவே எழுதின கொஸ்டின்ஸ தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணுங்க. இப்ப இவ்வளவு வருஷம் எழுதிருக்கீங்க. இவ்வளவு நாள்ல இவ்வளவு வருஷம் இவ்வளவு நாள்ல அ 10 கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்கல்ல, அத ரிவிஷன் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க அது உங்களுக்கு லேட்டன்ட்டா உள்ள இருக்கும். அது நீங்க ஈஸியா கன்டென்ட்ட உள்ள இறக்கலாம். ஓகே. அதனால அத ரிவிஷன் பண்ணுங்க. அத மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? அத பண்ணிட்டு அடுத்த வேலைய பாருங்க. அது சொல்லலாம். அப்போ நான் அங்கேயே மத்த ஆளுங்கள வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கு. அல்லசன்னி பெட்டண்ணா, நண்டி திம்மண்ணா, பிங்காலி சுரண்ணா இதெல்லாம் வரும் பாத்து. 75 பார்க்குறோம். ஆதிசங்கரா பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அது கரெக்ட் தானே. அவர் தான் அத்வைதா பிலாசபி சொல்றாரு. அதுதான் விவேகானந்தா இதுதான் ஹிந்து மதம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது எஸ்டாப்ளிஷ் ஆகாம போயிருச்சு. அது சொன்னாரு. துறவரம் இருக்கணும். நீ குடும்பமா இருந்தீன்னா நீ என்ன ஆக மாட்ட? சால்வேஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. நீ குடும்பத்த விட்டு குடும்ப பந்தங்கள அறுத்து எறிஞ்சிட்டு நீ போகணும். ஆதிசங்கரா சொல்றார். ஏன்னா குடும்பம் பந்தத்திலேயே இருந்தீன்னா, நீ உனக்குள்ள காட் இருக்காருங்கிறத நீ என்ன பண்ணிருவ? புரிஞ்சாலும் ஃபாலோ பண்ண முடியாது. ஃபேமிலி சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணிக்குவ? மாட்டிக்குவ. அதனால நீ எல்லாத்தையும் அறுத்து எறிஞ்சிட்டு போனா தான் உன்னால நீ தான் கடவுள். உனக்குள்ள கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவேன்னு சொன்னார். ஓகே. அதனால விவேகானந்தாவும் ஃபேமிலி லைஃப்லாம் இல்ல. நீங்க பார்க்கலாம். விவேகானந்தாவும் அன்மேரிட் தான். அதனால இந்த கான்செப்ட் அவர் அப்படியே ஃபாலோ பண்றாரு. ஃபேமிலின்னு இருந்தா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இதுலயே நல்ல ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. கபீர் அப்படி சொல்ல மாட்டார். எல்லாரும் துறவறம் பக்தி மூவ்மெண்ட் செயின்ஸ் எல்லாரும் துறவிகளா இருக்கணும்னுலாம் சொல்ல மாட்டாங்க. குடும்பத்திலேயே இருந்துட்டும் நீ சால்வேஷன் என்ன பண்ணலாம்? அடைன் பண்ணலாம்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆக்குபேஷன் இப்ப இவங்கலாம் பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. யாரு? ஆதிசங்கர்ல பிச்சை எடுத்து சாப்பிடுற குரூப். சோ அப்போ பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படிம்பாங்க. இல்ல நீ வேலை செஞ்சுட்டே என்ன பண்ணலாம்? ஆன்மீகத்துல இருக்கலாம். பிரச்சனை என்னன்னா வேலைய அதிகமா நீ எய்ம் பண்ணக்கூடாது. அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. வாழ்றதுக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டு அப்பதான் நீ ஆன்மீகத்தை இழக்க மாட்டேன்னு சொல்லி கபீர் நெசவாளரா நீங்க பார்க்கணும். கபீர் வந்து ஒரு நெசவாளரா பார்க்க. அப்ப ப்ரொஃபஷன்ஸும் இருக்காங்க. ஃபேமிலி லைஃப்ல இருந்துட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டைமென்ஷன்ஸும் யோசிங்க. 3 அதுக்கு அடுத்து தான் பார்த்துக்குங்க. 4th தான் தப்பு. அவர் சொன்னது ஞான மார்க்கம். அது நாலேஜ். நம்ம மண்டைக்கு நம்ம காட்ன்னு சொல்லி நம்ம தெரியணும். காட் தான் நம்ப. ஆனா நம்ம அதை தெரியாம இருக்கோம். யோசிச்சுப்பாங்க. இப்ப நம்மலாம் காட் இந்த பிலாசபி படி. இந்த பிலாசபி படி நம்ம எல்லாம் காட். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? காடோட சோல் தான் இப்படி நம்ம பிரிஞ்சு வீர தீபன் அப்படி அப்படி சொல்றாங்க. நம்ம எல்லாம் காட்ஸ் தான். ஆனா காடோட சோல் நம்ம அது தெரியாம இந்த நேமு அடையாளமா, இந்த கம்யூனிட்டி அடையாளமா, இந்த ஊர் அடையாளமா இப்படி இருக்கும் சொல்லி சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல இந்த பிலாசபி. ஆனா கிருஷ்ணா சொல்லுவாரு இத. செமையா இருக்கும். ஓகேவா? மகாபாரத கதையில கர்ணன் படத்துல நீங்க பார்க்கலாம். அர்ஜுனா என்ன சொல்லுவாரு? அம்பு எடுக்கலாம்னு எடுப்பாரு. அப்ப என்ன பாரு, ஐயோ எனக்கு என்னுடைய குருமார்கள் அவங்க, என்னுடைய அண்ணங்க, இவங்களை நான் எப்படி கொல்லுவேன் அப்படிம்பாரு. கிருஷ்ணா நம்பாரு. அப்ப சொல்லி ஒரு பாட்டு வருது. மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. அது அது அவன் கிடையாது. துரியோதனா அது நான் கிருஷ்ணா தான் அது. சரியா? நீ யாரு? நானு. யாரு? அர்ஜுனா. அர்ஜுனா நீ நினைக்கிறியா? உனக்குள்ள இருக்கிறது யாரு? நானு. மரம் செடி கொடி நானு. சரியா? நீ அவனை கொன்னீன்னா உனக்கு ஒரு பாவமும் வராது. சொல்லுவான். சூட்டுவா துட்டும் எல்லாம் கண்ணனுக்கே அப்படிம்பாரு. சரியா? இதுதான் அத்வைதா. சரியா? ஸோ நிர்குணா கடவுள் வந்து உருவமற்றவர். சைத்தன்ய கிருஷ்ணா சொல்லிட்டாரு. அப்போ அவர் இல்ல. கபீர் சொன்னாரு அப்படிதான் சொன்னாரு.
நிர்குணா. தன்னா அப்படிதான் நிர்குணா. வாமன் பண்டிட் மகாராஷ்டிரா தர்மால இருக்கிற செயின்ட் விதோபா. அப்ப கண்டிப்பா சிலை வச்சு கும்பிடுற குரூப். அப்போ 213. 77. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். தப்பு தானே. சுஃபி செயின்ஸ் டான்ஸ் பண்றவங்க. ஸோ ஆர்த்தோடாக்ஸ் ஆளுங்க தான் டான்ஸ் பண்ண மாட்டாங்க சொல்றோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். மல்புசா டெக்ஸ்ட்ங்கிறது அந்த காலத்துல சுஃபி செயின்ஸுங்க எழுதின புக்ஸா பார்க்குறோம். அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. நக்ஷபந்தி ரொம்ப லேட்டா வரும். அலாவுதீன் கில்ஜி டைம்ல இல்ல, அது அவுரங்கசீப் டைம்ல வரும் பார்க்கலாம். ரிஷி ஆர்டர் இப்பதான் பார்த்தோம். காஷ்மீர். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு ஆன்சர் என்னது அது? பாம்பேவா? ஓகே. ஓகே. 78 பார்க்குறோம். பாயக் சிஸ்டம் தான் பேக் போன் ஆஃப் எக்கனாமி. எல்லாரும் வேலை வந்து செய்யணும். கிங்டம்க்கு எல்லா ஆண்கள் ரொட்டேஷனல் பேசிஸ்ல வேலை செய்யணும். புராஞ்சிஸும் கரெக்டு தான், பார்த்துக்குங்க. ஆமா, அகோம் ரூலர்ஸ்னுடைய மவுண்ட்ஸை யுனெஸ்கோவில் வந்திருக்கு. பேர் என்ன? மொய்டாம்ஸ். மொய்டாம்ஸ் பிரமிட்னு அங்கே சொல்றாங்களே, இங்கே மொய்டாம்ஸ் சொல்லுவாங்க. ஒரு குன்று இருக்கும், நீங்க போய் பாருங்க. ஒரு குன்று புதைச்சிட்டு ஒரு குன்று இருக்கும், ஸ்டுப்பா மாதிரி. இப்படி சர்க்குலரா இல்லாம இது ஒரு மேடா கொண்டு வந்திருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். மொய்டாம்ஸ், ஷராய்து மொய்டாம்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மொய்டாம்ஸை யுனெஸ்கோ ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஆ 79 பார்க்குறோம். பேட்டட் வால்ஸுங்கிறது துக்ளக்ஸ் தான்ப்பா கொண்டு வந்தாங்க. பேட்டட் வால்ஸ்லாம் இப்படி இல்லாமல் இப்படி இருக்கும்பா, ஸ்லாண்டிங்காக இருக்கும். 4 செவரும் உங்களுக்கு நேரம் இல்லாமல் இப்படி சாஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பேட்டட் வால்ஸ். துக்ளக் பில்டிங்ஸில் அது இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சிரீஃப் கோட்டை நம்ம பார்த்தோமே, டெல்லியில் ஒரு சிட்டியாக பார்த்தோம். அலாவுதீன் கில்ஜி கட்டினார். அதுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதுக்கு கட்டின குளம் தான் ஹவுஸ் காஸ். காஸ்னா ராயல், ஹவுஸ்னா டேங்க், ராயல் டேங்க். இன்னைக்கு அது இருக்கு, நீங்க டெல்லியில பார்க்கலாம். ஹோஷங்ஷா டோம், மால்வா சுல்தானேட், தார், சம்பானர், குஜராத், ராணி ரூப்மதி, மால்வா, மால்வா, மால்வா சுல்தானேட், தார். ராணி ரூப்மதி எங்க பார்த்தோம்? அக்பர்னுடைய மிலிட்ரி கமாண்டர் ஆதம் கான் வந்து மாலவை அடிப்பாரு. மாலவை அடிச்சு அங்க இருந்த கடைசி ராஜா பாஸ் பகதூர் என்ன பண்ணிடுவான்? ஓடிடுவான். அவனுடைய ஒய்ஃப் தான் குவீன் தான் யாரு? ராணி ரூப்மதி. இந்த அம்மா என்ன பண்ணிடும்? பாய்சன் சாப்பிட்டு செத்துரும். ஓகேவா? அப்படிதான் நம்ம பார்த்தோம். அந்த அம்மாவனுடைய பேர்ல அந்த பவுலியன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், நீங்க பாருங்க. ராணி ரூப்மதி பவுலியன். ஓகே. 81 பார்க்குறோம். இன்கரெக்ட். ஏப்பாது மற்றெல்லாம் கரெக்ட் தான், செக் பண்ணிக்கணும். 82 எல்லாமே கரெக்ட் தான். ஜோட்டலாப் அப்படிங்கிறது பி. அடி போட்டாதான் காசு வாங்க முடியுதுன்னு சொல்லி இருக்கிற ஒரு ஏரியாவையும் சரி ஒரு மக்களையும் சரி ஜோட்டலாப்னு சொல்லுவாங்க. மக்களாகலாம் இருக்கலாம், அது ஜோட்டலாபு மக்களாகவும் இருக்கலாம். அடம் பிடிக்கிற மக்கள் ரெவன்யூ தர மாட்டேன்னு இல்ல ஒரு ஏரியாவையும் மீன் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே. 84 பாக்குறீங்க. பெயிண்டர்ஸ் சொல்லி பார்க்கும்போது யார் எடுக்கணும்? இதுல பெயிண்டர் யார் வரமாட்டா? கண்டிப்பா அப்துல் ரஹீம் கானே கண்ணா வரமாட்டார். அவர் தான் நம்ம பார்த்துமே பாபர் எழுதின புக்கை என்ன பண்ணாரு? டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அவர் டர்க்கிஷ்ல எழுதின புக்கை பெர்ஷியனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பேர் வச்சாரு? பாபர். 79 என்னாச்சு? சரி. ஓகே. 79 ரெண்டுமே கரெக்ட் சொன்னேன். சிஏ 80க்கு வந்து 2 மட்டும் 2
செகண்ட் பேர் மட்டும் தான் கரெக்ட். அதனால ஒன்லி 1. 81A 82 எல்லாமே கரெக்ட். 82 டெல்லி. 83 வந்து பாம்பே. இந்த ஜோட்டெல்லாம் நான் நோட்ஸ்ல கொடுக்கல, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. பெயிண்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட வேண்டியது யாரு? அப்துல் ரஹீம் கானே கண்ணா. அவர் தான் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க பாபருடைய சுயசரிதையை பெர்ஷியனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பாபர் நாமான் பேர். அப்போ ரிலீஸ் அப்போ அவர் எடுத்தாலே உங்களுக்கு என்ன இது 1 என்னன்னு மிஸ்கின் பெயிண்டர் பார்த்துக்கோங்க. இப்போ டேரக்டர் பார்க்குறீங்க மிஸ்கின். ஓகே, பெயிண்டர் முகல் கோட்ல பெயிண்டரா இருக்கார். சரியா? ஃபத்துல்லா சிராசி நோட் பண்ணிக்கோங்க. ஃபத்துல்லா சிராசி வந்து கன் மேக்கர். நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவார். வெப்பன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவார். இவர் இறந்தோன்னு அக்பர் நம்பர் அட என்னுடைய சொத்துல வந்துட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்து கூட இந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. மிர் ஃபத்துல்லா சிராசி இறந்தோன்னு. 85 பார்க்குறோம். ஜப்தி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தானே வராரு. யாரு? தொடர்மன். ஆமா, எல்லா இடங்களையும் கொண்டு வரல. ஏன்னா டேட்டா வேணும். 10 வருஷம் ரெக்கார்டை பேஸ் பண்ணி வந்து அந்த சிஸ்டம் போயிட்டு இருக்கு. பார்த்தோம் தக்சாலா 10. அதனால எல்லா இடங்களையும் ரெக்கார்டு இருக்காது. அப்போ இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் த்ரூ அவுட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் முகல் எம்பையர். அதனால அதை சொல்லிக்கலாம். ஓகே, 86 பார்த்துக்குங்க. ஆன்சர் அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், 1/3 ஆவரேஜ் அது ஓகே தான், அது சொல்லியிருந்தது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. குறிப்பிட்ட பகுதிகள் தான் வச்சாங்க. அதான் சொன்னேன், ரெக்கார்ட்ஸ் இல்லை, எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 1/3 அதுவும் கரெக்ட் தான். 1/3 ப்ரொடியூஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆன்சர் 213. ஓகே ஓகே. சிர்பூர் பார்த்துக்கப்பா 1 and 3. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. அப்போ எல்லாமே இருக்கு, புத்திஸ்ட் ஜெயின் எல்லாமே இருக்கு. அது சத்தீஸ்கர்ல அந்த இடம் பார்க்குறோம். சரியா? சத்தீஸ்கர் ஆக்சுவலாக கோதாவரியில மகாநதி வருது. அது பார்த்துக்கோங்க. ஓகே, செங்கோட்டை பார்க்குறீங்க. அப்போ 86க்கு A, 87க்கு பாங்க பாம்பே ஒன்லி 2. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். பேரே செங்கோட்டை, ரெட் சாண்ட்ஸ்டோன்ல தான் இருக்கும். அது தப்பு. ஃபோர்த்து தப்பு. திவானை காசுங்கிறது என்னது? மினிஸ்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிற ஒரு ஹால். அப்போ பீப்புள் கூட அசம்பிள் ஆகிற, பீப்புள் முன்னாடி இருக்கிற அந்த ராஜா உட்காந்துக்கிற பிளாட்ஃபார்ம் பேர் என்ன? திவானை ஆம். ஆம்னா மக்கள், ஆம் ஆத்மி பார்ட்டி. பார்க்குறீங்களா? ஆம்னா மக்கள். ஆம் ஹிந்தி வார்த்தை மக்கள். மக்களை பார்க்கும்போது திவானை ஆம். எல்லா முகலாய கோட்டைகளிலும் இந்த பேரை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்ஸ் இருக்கும். அப்போ திவானை காசுனா கேபினெட் மீட்டிங் நடக்கும். ஓகே, 88 ஆன்சர் பாத்துங்க டி. ஓகே, 89 ஏ, 90 பாம்பே, 91 சி, 92 சி. இந்த பிர்சா 101ங்கிறது பாங்க, அதெல்லாம் ஓகே தான். சிக்கிள் செல் டிசீஸ் அங்கேயே கொடுத்தா, சிக்கிள் செல் டிசீஸ்னு கொடுத்தாச்சு. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே. சிக்கிள் செல் அனிமியாவை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னாலஜியே. சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னா என்ன பிரச்சனை? ரெட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு கிரசன்ட் ஷேப்ல மாறிச்சுன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது, தடுத்துரும். அதனால ரத்த சோகை நோய், அனிமியா வரலாம், ஆர்கன் ஃபெயிலியர் வரலாம், இறந்துடலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு அதுக்காக வந்தது பிர்சா. இது அந்த பிர்சா முண்டாவனுடைய பேர்ல தான் வந்திருக்கு. அவரு பார்க்குறோம் ட்ரைபல் ரிவோல்ட்ல நீங்க பார்ப்பீங்க. ராஞ்சி ஜார்க்கண்ட்ல இருந்தவர் தான். சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல இருந்த ட்ரைபல் லீடர். ராஞ்சி ஏர்போர்ட் பேர் என்னதான்? பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். 93 பார்க்குறோம். ஆன்சர் பி. ஸ்டேட்மெண்ட் 2, 3 கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, அது என்னன்னு பாருங்க. கிளினிக்கல் ஸ்பெகுலர் மைக்ரோஸ்கோப்ஸ்ங்கிறத நெசசிட்டி அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கண் தானம் பண்ற
அந்த கண்ணை எடுக்கிற அந்த லேப் வந்துட்டு இந்த மைக்ரோஸ்கோப் வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காஸ்ட்லியான மைக்ரோஸ்கோப்பா இருக்கு. அதனால வந்து நெறைய பேத்துனால இந்த 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 ரூல்ஸ் இருந்துச்சு. இது வச்சே இருந்தா தான் அத கண் தானம் பண்ண முடியும். அந்த கண்ண எடுக்க முடியுங்கிறது. அ அப்படி இல்ல. வேற மைக்ரோஸ்கோப்க்கும் போகலாம்னு கவர்ன்மெண்ட் சொல்லிடுச்சு. ஓகே. அது ஓகே. 94 பாருங்க. பாம்பே. 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கங்க. எப்ப ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்ணாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்? 1991 நரசிம்மராவ் கவர்ன்மெண்ட் டைம்லயே வந்துருச்சு. 95 பார்க்குறீங்க. 95க்கு சி. 96க்கு ஏ. 97க்கு சி. ஸோ பாரிஸ்ல இருக்கும்ப்பா ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்க நோஸ்லயே இருக்கு. 3 இது லாஜிக்கா வராதுல்ல. சட்டங்கள எதுக்கு அவன் என்ஃபோர்ஸ் பண்றான்? ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னா என்னது? பிளாக் லிஸ்ட், ஒயிட் என்னது? அது என்னது? கிரே லிஸ்ட். கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எவன்லாம் மணி லாண்டரிங் பண்றானோ அந்த கண்ட்ரீஸ நேம் அண்ட் ஷேம் பண்றது தானே. சட்டங்கள் எதுக்கு? சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா யார் தான் சொல்லிட்டு இருக்கோம்? யூரோப்பியன் யூனியன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 98 பாத்துங்க ஏ. டேட்டா கொஞ்சம் தப்பு, அது இயர் தப்பு. ஓகே, அந்த அளவுக்கு தேவையில்ல பார்த்துக்கங்க. ஆனா 99 பார்க்குறோம். பாம்பே ஒன்லி 2. அப்ப 3 தப்பா இருக்கும் இல்லையா? ஓகே, தப்புன்னா என்ன அது வரும்? வேற என்ன தப்பு இருக்கும் அதுல? 4ம் தப்பா இருக்கலாம் இல்லையா? ஆமா, ஓகே. ஓகே, ஸோ 100 வந்து ஏ. ஓகே, பார்ப்போம்.